ஆ. பெருமதிப்பிற்குரிய செந்தமிழ் நெஞ்சங்களே, நாம் செவ்விலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தகுதியை உடைய இலக்கியங்களுள் 41 இலக்கியங்களுள் கடைக்கழக சங்க இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற கடைக்கழக இலக்கியங்கள் 17 மேல் கணக்கு நூல்கள் என்றும் சொல்லப்படும், பாட்டும் தொகையும் என்றும் சொல்லப்படும். அந்த பாட்டும் தொகையும் 10 பாட்டு 8 தொகை, அந்த 10 பாட்டிலே நாம் சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை என்ற 3 ஆற்றுப்படை நூல்களை பார்த்திருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே திருமுருகாற்றுப்படை முடிக்கப்பட்டது. இந்த வகுப்பிலே நாம் பொருணர் ஆற்றுப்படை என்ற ஆற்றுப்படை இலக்கியத்தை படிக்க இருக்கின்றோம். முருக பொருணாறு 12 என்ற அந்த பழம்பாடல், அந்த 10 பாட்டையும் வரிசைப்படுத்துகின்ற ஒரு பழம்பாடல். எழுதியவர் யார் என்று தெரியாது. முருகு பொருணாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்துடன் 10 அப்படின்னு சொல்லியிருந்தது. அதில் முருகு பொருணாறு 2வது வருது. நம்ம அதை 4வதா படிக்கிறோம். இப்போ 12 முடிச்சிட்டோம், முருக முடிச்சிட்டோம். இப்போ பொருணர் ஆற்றுப்படைக்கு இப்போ வந்திருக்கோம். பொருணாற்றுப்படை ஆற்றுப்படையினாலே நம்ம ஒரு தடவை நினைவுபடுத்திக்கலாம். வழியில ஆற்றிடை காட்சி, தொல்காப்பியத்தில் அந்த ஆற்றுப்படை இலக்கியம் பற்றிய குறிப்பு வருகிறது. பொருணரும் விரலியரும் கூத்தரும் பாணரும் வழியில பார்த்து கொண்டு பெற்ற பெருவளம் பெறுவதற்காக வழிகாட்டுவார்கள் வள்ளலிடம் என்று ஆற்றிடை காட்சி உரழ தோன்றி என்று படித்திருக்கிறோம். அவ்வாறு தான் இந்த பொருணர் ஆற்றுப்படை என்பது பொருணர் ஒருவரை ஆற்றுப்படுத்துவது வள்ளலிடம். இங்கே இந்த பொருணர் ஆற்றுப்படை என்பது பொருணர் என்பவர் 2 பேரையும் குறிக்கிறது. அதாவது ஏற்களம் பாடுபவரையும் குறிக்கிறது, போர்க்களம் பாடுபவரையும் குறிக்கின்றது. பரணி பாடுபவரையும் கூட குறிப்பதாக ஒரு சில செய்திகள் உண்டு, ஒரு சில அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆக பரணி பாடுனர் 3, போர்க்களம் பாடுனர், ஏற்களம் பாடுனர், பரணி பாடுவர் என்று 3 வகையாக பிரிக்கிறார்கள். இங்கே பொருணர் என்று சொன்னால் பொரு என்று சொன்னால் பொருத்தல், அது வல்லினரகரம், இது இடைநரகரம். பொருதுதல், பொருந்துதல் என்று சொல்லலாம், ஒப்புதல் என்று சொல்லலாம், போரிட்டுக் கொள்ளுதல் என்று சொல்லலாம். ஒருவரோடு பொருந்தினார்கள் அப்படின்னா போரிட்டுக் கொண்டார்கள். 2 பொருள்களையும் உடையதுதான் அந்த பொரு. அதோட தன்னகரையும் சேர்ந்து நர் என்ற சொல்லீறு சேர்ந்து பொருணர் என்று வருகிறது. பொருணர் என்று பொருணர் ஆகிறது. இங்கே பொருணர் என்று சொன்னால் படை வீரனையும் குறிக்கும். அந்த பாடுபவர்கள், அந்த வேடமிட்டு கொண்டு, ஒருவர் போல வேடமிட்டு கொண்டு பாடி ஆடி மகிழ்விப்பவர்கள், நடிப்பவர்கள், இவர்களையும் பொருணர் என்று சொல்வார்கள். இந்த பொருணரைத்தான் அந்த போர் வீரனை பற்றிய பாடுபவர்களும் இருக்கிறார்கள். அந்த பொருணர் பாணர் போன்றவர்கள், கூத்தர் போன்றவர்கள், அவர்களை பற்றிய புலவர்களும் இருக்கிறார்கள், பாட்டு எழுதுகின்ற புலவர்களும் இருக்கிறார்கள். இங்கே நாம் இந்த பாடலை இயற்றியவர் முடத்தாம கன்னியார் என்கிற பெண்பார் புலவர். அவர் பேரிலிருந்து பெண்பார் புலவர் என்று தெரிகிறது. முடத்தாம கன்னியார், தாமம் என்று சொன்னாலும் மாலைதான், கண்ணி என்று சொன்னால் தலையிலே சூடியிருக்கின்ற மாலை. அந்த முடம் என்பது உடல் உறுப்பு குறைபாட்டை குறிப்பதாக தமிழ் அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அவருக்கு அந்த அம்மையாருக்கு ஏதோ ஒரு குறைபாடு, மாற்றுத்திறனாளியாக இருப்பார் என்பது போல எழுதுகிறார்கள். ஆகவே அந்த பெயர் அப்படி அமைந்திருக்க முடத்தாம கன்னியார் என்பது. இந்த பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான். கரிகால் சோழன் என்பவன் நம்முடைய நினைவிலே இருக்கின்றவன் தான், நம்முடைய வரலாற்று சிறப்புக்கும் உரியவன் தான். அவன் இந்த காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியிருக்கிறான். அவன் காலத்தில் கல்லணை கட்டப்பட்டது. இன்றைக்கும் அது விளங்கி கொண்டிருக்கிறது. கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று கரிகால் சோழனுடைய காலம் குறிப்பிடப்படுகிறது, அவனுடைய ஆட்சி காலம். ஆக கல்லணையின் காலமும் அந்த கிபி 2ஆம் நூற்றாண்டு, சிலப்பதிகாரத்தின் காலமும் கிபி 2ஆம் நூற்றாண்டு தான்.
அந்த 1800 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கல்லணை கட்டப்பட்டுள்ள செய்தி நாம் அறிந்தது. உலகத்திலேயே அந்த இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கல்லணை போன்ற அணைகள் ஆற்றினை ஆற்றின் வெள்ளத்தை தடுக்கின்ற வகையிலே, வெள்ளம் வந்து ஊரை பாழ்படுத்தாத வகையிலே ஆற்றின் குறுக்கே அதை தடுத்து வேறு திசைகளில், வேறு வழித்தடங்களில், வேறு பக்கங்களாக திருப்பி விடுகின்ற அது. அதே போல வறட்சி காலங்களிலே தண்ணீரை தேக்கி வைக்கின்ற அந்த அறிவு, அந்த சிந்தனை 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கிறது. இவனுடைய தேவையை ஒட்டி அது தோன்றியிருக்கிறது. அவ்வாறே உலக வரலாற்றிலே இந்த அணை கட்டுதல் என்பதும் அது கல்லணை என்பதும் உலக வரலாற்றில் முதன்மையானதாக சொல்லப்படுகின்றது. இதே போல் ஒரு அணை எங்கே எகிப்திலும் இதே காலகட்டத்தில் கட்டப்பட்டதாகவும் நாம் அறிகிறோம். ஆனால் அந்த அணை அவர் துரை சித்தார்த்தன் செய்தி போட்டிருக்காங்க, மழை இல்லாத இடத்துல கட்டியிருக்காங்கன்றது. அந்த தஞ்சை பெரிய கோயில் எப்படி மழை இல்லாத ஒரு இடத்துல கட்டப்படுதோ அதே போல மணற்பாங்கான இதுல அவங்க அந்த அணையை கட்டியிருக்காங்க அப்படின்ற போல தோழர் போட்டிருக்காங்க செய்தியை. அதே போல அந்த அணை வந்து உலகத்திலேயே இரண்டு அணைகள் தான் மிக பழமையான, மிக தொன்மையான அணைகள். ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, ஒன்று எகிப்தில் இருக்கிறது என்று செய்தி உண்டு. அந்த எகிப்தில் இருக்கிற செய்தி அணை உடைந்து விட்டது. அது வந்து இப்பொழுது கல்லணை போல வலுவாக இல்லை, நாளடைவில் அது பழுதுபட்டு விட்டது. இங்கே வந்த வெள்ளையர் ஆட்சி கூட இதை நம்ப முடியாமல், அப்படி எப்படி கல்லை மட்டும் கொண்டு எப்படி அணை கட்ட முடியும் என்று அவர்கள் போய் ஆய்ந்து பார்த்து அன்றைய தொழில்நுட்பத்தை வியந்து பாராட்டி இருக்கிறார்கள். இந்த கல்லணைக்கு எதுவும் இது கட்டலை, சிமெண்ட் என்று இப்போது நாம் பயன்படுத்துகிறோம். அந்த சாந்து பைஞ்சுதை என்று சொல்லப்படுகின்ற அந்த சிமெண்ட், அதற்கு முன்பு சிமெண்ட் வராதுக்கு முன்பு சுண்ணாம்பு அரைத்து கட்டுவார்கள். இன்றைக்கும் கூட ஒரு 100 ஆண்டு பழமையான பெரிய வளமனைகள் பார்த்தோம்னால் சுண்ணாம்பிலே கட்டப்பட்டிருக்கும். ஆணி கூட உள்ளே இறங்காது, ஆணி வளைந்து கொள்ளும் அடித்தால். அது போலவும் சுண்ணாம்பு கூட இல்லாமல், அந்த சுண்ணாம்பு சாந்தம் இல்லாமல் அந்த கற்களை ஏற்றபடி நறுக்கி செதுக்கி ஒன்றுடன் ஒன்று பொருந்தும்படி, அது எத்தகைய வெள்ளம் வந்தாலும் அசையாதபடியாக அன்றைய தொழில்நுட்பத்தில் அது கட்டப்பட்டிருக்கிற செய்தியை நாம் அறிவோம். எப்படி அங்க தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்டதோ அது போலதான் இதுவும் அந்த சிறப்புடையதாக. அந்த அத்தகைய கரிகால் வளவனை இளஞ்சேட்சனியினுடைய மகன் அவன், அந்த கரிகால் வளவன் என்ற செய்தி நமக்கு தெரியும். அந்த கரிகால் வளவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு முடத்தாம கன்னியார் எழுதியிருக்கிறார்கள். ஆக இங்கே இந்த புறநாற்றுப்படையில அவனுடைய வீரம், கரிகால் சோழனுடைய வீரம், படைத்திறம், அவனுடைய கொடைத்திறம் முதலியவை எல்லாம் சொல்லப்படுகின்றது. காவிரி ஆற்றினுடைய சிறப்பு, காவிரி பூமுடியினுடைய சிறப்பு, காவிரி பூமுடியை தலைநகராக கொண்டு அவன் ஆண்டிருக்கிறான் என்று இந்த செய்தி தெரிகிறது. ஆகியவை அத்தகைய புறநாற்று படையைத்தான் நாம் இப்பொழுது பயில இருக்கின்றோம். அந்த முதல் பாடல் பக்கம் 115, அதில் முன்னாடி சில செய்திகள் அவர் சொல்லியிருப்பார் நம்முடைய உரையாசிரியர். கரிகால் பெருவளத்தானின் பெருமை என்பதாக ஒரு பக்கம், 104வது பக்கம், 105வது பக்கம் அந்த புறநாற்றுப்படையினை பற்றி ஒரு சுருக்கமாக எழுதியிருப்பார். சோழன் உருவப்பல்தேர் இளஞ்சேட்சனின் புதல்வன். அவங்க அப்பா பேர் வந்து தந்தையார் பேர் உருவப்பல்தேர் இளஞ்சேட்சனி. அதாவது உருவப்பல்தேர்னா பல தேர்களை அவன் வெவ்வேறு வடிவங்களில் உருவத்தில் சமைத்து பயன்படுத்தி இருக்கிறான் போர்க்களங்களே என்ற இளஞ்சேட்சன்னி. அவனுடைய மகன்தான் கரிகாலன். அவன் கால் கரி என்று சொல்வது யானையை குறிப்பதாகவும் உண்டு. யானைக்கு இன்னொரு பேர் கரி என்று கொண்டு உண்டு. அவன் கால் யானை போல இருந்திருக்கிறது, யானைக்கால் போல இருந்திருக்கிறது, ஆகவே கரிகாலன் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு செய்தி வந்து அவன் பகைவர்களிட்ட தீயிலிருந்து தப்பி செல்லும் பொழுது கால் கருகி அது கரிகாலன் என்று அழைக்கப்பட்டான் என்ற செய்தியும் இருக்கிறது. இப்பொழுது நாம் பாடப்பகுதிக்கு வருவோம். 115வது பக்கம்.
அரா யாணர் அகந்தலை பேரூர் சாறுகழி வழிநாள் சோறு நசை உறாது வேறு புலம் முன்னிய விறகு அறி பொருண. பொருண என்பது விழி. பொருணனே, வழியிலே வள்ளலை நாடி வருகின்ற ஒரு ஏழை பொருணனை வளம் பெற்ற, வள்ளலை நாடி வளம் பெற்ற ஒரு பொருணன் பாடுவதாக இந்த இலக்கியத்தை முரத்தாம கன்னியார் அமைத்திருக்கிறார். எப்படி அந்த சிறுபானாற்றுப்படையும் பெருநாளாற்றுப்படையும் நல்லிய குழந்தை பற்றியும் தொண்டைமான் இளந்தரனை பற்றியும் புலவரால் பாடப்பட்டிருக்கிறது. அது ஒரு பாணன் இன்னொரு பாணனுக்கு சொல்வது போல அமைத்திருக்கிறார். அது போல இங்க ஒரு பொருணன் இன்னொரு பொருணனுக்கு சொல்வது போல இந்த அம்மையார் அமைத்து பாடியிருக்கிறார்கள். பொருணனே. அரா அரா அது வந்து அளபடை. அறான்னு போட்டா ஒரே ஒரு அசையா இருக்குது. அப்போ அசை வந்து அது சீரா வரணும். சீர் வரணும் என்பதற்காக அளவெடுத்திருக்கிறது. அப்போ செய்யுளை நிறைவு செய்வதற்காக செய்யுள் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை என்று பெயர் இதற்கு. அரா வழக்கம் போல அந்த அளபடையை நாம் ஒழிக்கக்கூடாது, நீட்ட வேண்டும். அரா யாணர். யாணர் என்பது அடிக்கடி வருகின்ற சொல் இலக்கியங்களிலே, பண்டைய இலக்கியங்களிலே. யாணர் என்று சொன்னால் அதற்கு 2 பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து வருவாய், புது வருவாய். புது வருவாய் என்று சொன்னால் செலவிட வருவாய் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு வளமுடைய நாடாக அந்த நாடு இருக்கிற அந்த பகுதி இருந்திருக்கிறது என்பதுதான் அந்த யாணர் என்ற சொல் குறிப்பிடுகிறது. யான் என்பது கவின் என்ன பொருளை கொண்டது. அது தொல்காப்பியத்துல அந்த உரிச்சல் பகுதியில வரும். யானு கவினாகும். 2 சீர்தான். அது ஒரு நூற்பா. அதான் நூற்பானா அதுக்கு அளவு கிடையாது. ஒரே ஒரு சீர் இருக்கும், அது ஒரு வரியில அடியில வரும். யானு கவினாகும், யானு கவினாகும், யானு கவினாகும். இந்த யானு கவினாகும், யான் தான் அதுக்கு வேர். அதை ஊ சேருது. 2 நாளைக்கு முன்ன கூட ஒரு வகுப்புல இலக்கண வகுப்புல பார்த்தோம், ஊ சேருது. இந்த 2 போன வகுப்பு 3 வகுப்பு என்று நினைக்கிறேன். அந்த ஊ சேரும். இயல்பாகவே மக்கள் வாயில அது நுழையும், அது இதுல சேரும். எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பிறமொழி சொல்ல கூட நம்ம மக்கள் ஊ சேர்த்து சொல்றதை நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். ரூமுன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, அந்த ரூம்புல அப்படின்றாங்க. ரூம்புன்றாங்க. அந்த மகரத்தினுடைய இணையத்து பா வருகிறது, அதோட ஊ சேர்ந்து ரூம்புன்றாங்க. ரூமுக்குள்ள ரூமு, அந்த ரூம்ல அப்படின்றத விட ரூமுன்னு ரூம் சொல்றது ரூமு. அதாவது இந்த தமிழுடைய தன்மையை, அந்த ஊ போட்டு சேர்த்து சொல்லுகின்ற அந்த தன்மை பிறமொழி சொல்லை பழக்கும் போதும் அப்படி வருகிறத, அந்த இயல்பை நாம் பார்க்கின்றோம். அதுபோல இந்த யானு என்பது அழகு என்ற பொருள். யானு என்பது கவினாகும், யானு கவினாகும். யான் என்பது கவின், அழகு. அழகுனா ஈர்க்கின்ற அழகு, கவின்னா ஈர்க்கின்ற அழகு. அதான் யாணர். அப்ப 2 பொருள் இருக்குது. யாணர் என்பது புது வருவாயையும் குறிக்கும், அழகையும் குறிக்கும். அகன்தலை பேரூர். அகலமாக இருக்கக்கூடிய தலை என்று சொன்ன இடம் பேரூர். பேரூர் என்பது இன்றைக்கு நாம் வந்து ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பெருமாநகராட்சி எல்லாம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த காலத்துல பேரூர் பெரும் நகர். அகன்தலை அகலமாக இருக்கக்கூடிய இடத்தை உடைய பேரூர். ஏனென்று சொன்னால் அங்கே பேரூர் என்பதால் மக்கள் நிறைய அங்கே வாழ்கிறார்கள், நிறைய பேர் வருவார்கள் போவார்கள். சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு ஒரு நடுவமாக அந்த பேரூர் இருக்கும். அங்கே வந்து பொருள்களை வாங்குவார்கள், பொருள்களை விற்பார்கள். இது இன்றைக்கும் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது மேடவாக்கத்தில் நாம் இருக்கிறோம்னா மேடவாக்கத்துல சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு இது வந்து நடுவமா இருக்கிறது. அப்படி அகன்தலை பேரூர் சாறு கழி வழிநாள். அந்த ஊர்ல விழா முடிந்து விட்டது. சாறு என்று சொல்றது விழா. அப்ப ஏற்கனவே நம்ம வந்து இதுல பார்த்தோம், முருகாற்றுப்படையோட சாறு அயர் அப்படின்னு படிச்சோம். விழாக்கள் முடிந்த அப்படின்றது சாறு அயர். சாறு கழி, விழாக்கள் கழிந்து, விழா முடிஞ்சிடுச்சு. சாறு கழி வழிநாள். வழிநாள் என்று சொன்னால் அடுத்த நாள். முதல் நாள் அல்லது தலைநாள் என்பது வேறு, வழிநாள். முதல் நூல், தலைநூல், அதற்கு பிறகு தோன்றுவது வழிநூல். தொல்காப்பியத்தை கூட நம்ம வழிநூல்னு சொல்றோம். ஏன்னா
அவரு நிறைய இடத்துல சொல்றாரு. என்று சொல்வார்கள், என்று புலவர்கள் சொல்வார்கள், என்று அறிஞர்கள் சொல்வார்கள், என்ப என்ப என்பன்னு சொல்ல, என்ப என்மனார் சொல்ல. அப்போ இன்னொரு நூல்களை பார்த்து விட்டு அவர் படைச்சிருக்கிறாரு, துணை நூலா படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லலாம். இல்ல ஏதாவது ஒரு நூலை விளக்கி சொல்றது வழிநூலா சொல்லலாம். அது போல இங்க தலைநாள் விழா நாள் ஒண்ணு இருக்கு, நேற்று இருக்கு, இன்னைக்கு சாறுகழி வழிநாள். இதை நம்ம சிறுபான்மையற்றப்படையிலையும் பார்த்தோம். வெம்பத வழிநாள்னு பார்த்தோம். வெம்பத வழிநாள்னாக்க அது முதுவேணில். இளவேணில் என்பது முதல் வர்றது. அந்த இளவேணில் முடிந்து அதுக்கு அடுத்தது வர்றது வெம்பத வழிநாள். அது கோடைக்காலம், கடுமையான கோடைக்காலம், முதுவேணில். அதே தான் இங்கேயும் இந்த சாறுகழி வழிநாள். அந்த விழா முடிந்த மறுநாள் சோறு நசை உறாது. நசை என்றால் விருப்பம் என்பது நாம் அறிவோம். சோறு நசை உறாது. அந்த விழாக்கள்ல விழா நடக்குதுனாலே இப்போ மயிலாப்பூரோட 63 நாயன்மார்கள்னா அந்த ஊர்ல மட்டும் இல்லை, எந்த ஊர்லயுமே ஒரு விழானாக்கா உடனே அங்க தண்ணீர் பந்தல் வைப்பாங்க, மோர் கலக்கி கொடுப்பாங்க, சோறு போடுவாங்க, அன்னதானம் அப்படி இப்படின்ற பேர்ல. அது போல இங்க இப்ப விழா நடந்திருக்குது இந்த பேரூர்ல. அங்க சோறு இருக்கு. அதை இவங்க விரும்பல. ஏன்னா முதல் நாளே நிறைய சாப்பிட்டாங்க இந்த பாணர். அதனால அவங்களுக்கு சோறு நசை விராது, விருப்பம் இல்லை. அதே ஊர்ல தங்கிட்டு மறுபடியும் அந்த சோறை சாப்பிட விருப்பம் இல்லை. வேறு புலம், வேறு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வேறு புலம் முன்னிய செல்ல விரும்பிய, வேறு ஊர் செல்ல விரும்பிய விறகு அரி பொருண. விறகு என்று சொல்வது இங்கே வழிவகை, அதான் ஒரு கருத்து, வழிவகை. வேற வழி, அதாவது இந்த ஊர்ல இருந்து சளிப்படைஞ்சு போச்சு, விழாவை முடிஞ்சு போச்சு, அடுத்த ஊருக்கு போகலாம், அதுக்கான வழிவகைகளை பார்ப்பது. அதுதான் அந்த விறகு அறி, அந்த வழிவகைகளை அறியக்கூடிய, அறிந்திருக்கின்ற பொருணனே என்று விழித்து விட்டு இந்த இலக்கியத்தை தொடங்குகிறார். வழக்கமா நம்ம தமிழ் இலக்கியங்கள் பெரும்பாலும் உலகத்தை சொல்லி அல்லது உலகத்தை தாங்கி இருக்கின்ற இந்த விசும்பை சொல்லுது, அல்லது உலகுக்கு நன்மை பயக்கக்கூடிய கதிரவனை சொல்வது, இப்படிதான் பெரும்பாலான இலக்கியங்கள். இந்த இலக்கியம் அப்படி இல்லை, அப்படி அன்று. இங்க பொருணையை அழைக்கிறார்கள். அரா யானர் அகன்தலை பேரூர் சாறுகழி வழிநாள் சோறு நசை உறாது வேறு புலம் முன்னிய விறகு அறி பொருண. நீங்காத, அரான நீங்காத, நீங்காத புது வருவாயை தந்து கொண்டிருக்கின்ற, அகலமாக இருக்கக்கூடிய இடத்தை உடைய பெரிய பெரிய ஊரிலே விழா முடிந்த மறுநாள் அங்கே உள்ள சோற்று உணவை விரும்பாமல் வேறு ஊர் செல்ல விரும்பி வழிவகை தேடி அறிந்திருக்கின்ற பொருணனே என்பதாக இந்த 3 அடியுடைய பொருள் இருக்கின்றது. அடுத்தது பாலை யாழினுடைய வர்ணனை. அந்த பாணன் வைத்திருக்கிற யாழுடைய யாழ்ப்பாணன் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே சிறுபான்மையற்றப்படையிலும் பெரும்பான்மையற்றப்படையிலும் பார்த்தோம். பாணனுடைய யாழை வர்ணித்தார். அது எப்படி இருக்கிறது, அந்த அமைப்பு எப்படி இருக்கிறது, அதனுடைய உறுப்புகள் என்ன என்பது. மலைபடு கடாமிலும் அது வருகிறது. திருமுருகாற்றுப்படையிலும் கொஞ்சம் அந்த சிறிது வந்தது. ஆனால் இங்கேயும் அழகாக வருகிறது பாலை யாழின் வர்ணனை. பாலை யாழ்ன்றது பாலை நிலத்திலே வாசிக்கக்கூடிய யாழ். யாராவது படிக்கிறீங்களா தோழர்? அந்த 4வது வரியில இருந்து, இல்லை முதல்ல வரியில இருந்து 20 அடிகள் வழக்கமா நீங்க படிப்பீங்க. துரை சித்தார்த்தோட ரவிக்குமார் தோழரும் படிப்பாங்க. இன்றைக்கு படிக்கிறார்களா அவர்கள்? படிக்கலாங்க தோழர். படிங்க தோழர். குழப்பு வழி அண்ண கவடுபடு பத்தல். குழப்பு வழியான, குழப்பு வழி அண்ண கவடுபடு பத்தல் விளக்கு அழல் உருவின் விசியுறு பச்சை ஏயா இளஞ்சோல் செய்யோல் அல்வயிற்று ஐதுமயிர் ஒழுகிய தோற்றம் போல கொள்ளம் பொத்திய புதியுறு போர்வை அலைவாள் அளவன்
கண் கண் கண்டன துளைவாய் தூர்ந்த துரப்பர துரப்பமை ஆணி என்னா திங்கள் வடிவிற்று ஆகி அண்ணா இல்லை அமைவரு வருவாய் பாம்பு அனந்தன்ன ஓங்கு இரு மறுப்பின் மாயோல் முன்கை ஆய்த்தொடி கடுக்கும் கண்கூடு இருக்கை திணிபினி திவவின் ஆய்தினை அரிசி அவைகள் அன்ன வேவை போகிய விரல் உலர் நரம்பின் கேள்வி போகிய நீள்விசி தொடையல் மணம் கமல் மாதரை மன்னி அன்ன அணங்குமை நின்ற அமைவரு காட்சி ஆரலை கல்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மறுயின் பாலை. நன்றிங்க தோழர், நன்றி நன்றி. இந்த பாலை யாழ் எப்படிப்பட்டது என்பதற்காக அந்த வர்ணனை முடத்தாம கன்னியார் பாடுகின்றார். நாம் சில இணையத்துல அந்த யாழ் படம்னு போட்டா வருது. சில யாழ் படங்கள் நம்ம திரையில தெரியுதுங்களா தோழர்? திரையில தெரியுதுயா? தெரியுதுங்களா? தெரியுது தோழர். சரிங்க தோழர். இது ஒரு இது ஒரு யாழ், இது ஒரு வகை படம். நிறைய படம் இருக்கு. ஒன்று, இரண்டாவது ஒரு இருக்கு, ரெண்டாவது வேற வகையா இருக்கு, மூன்றாவது அந்த ஒன்று இருக்கு, நான்காவது மீன் வடிவத்தில் ஒன்று இருக்கு, ஐந்தாவது, 6, இப்படி ஒரு 6 படங்கள் இருக்கு, யாழ் வடிவத்தில் இருக்கு. ஓ, ரெண்டாவதுலாம் தெரியலையா உங்களுக்கு? முதல்ல மட்டும் தான் தெரியும் தோழர். மற்றதெல்லாம் அந்த வந்து தெரியுது, மீன் வடிவத்துல இருக்கிறது மட்டுமே தெரியுது. மற்றதெல்லாம் பக்காவாட்டுல சிறு படமா தோன்றுது. நான் மறுபடியும் ஷேர் பண்ணுவேன், பகிர்றேன். ஓ, இதுல மாற மாட்டேங்குது, அங்க திரையில மாறுது. என்ன காரணம் தெரியல.
இப்ப தெரியுதுங்களா தொடர்? ஒவ்வொரு இதுவா மாறுதுங்களா? ஆமாய்யா, மாருதியா. சரிங்க. ஒரு 6 வகை நிறைய இருக்குது. 6 வடிவத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து நான் இப்போ பதிவு பண்ணேன். இப்போ அந்த யாழுடைய உறுப்புகள் பத்தி பார்ப்போம். படத்துல குழப்பு வழி அண்ண கவடுபடு பத்தல். குழப்பு வழி அண்ண கவடுபடு பத்தல்னு ஒரு முதல் வருது இந்த யாழ். இது குழம்பு மான் குழம்பு. குழம்பு தான் இங்க குழப்புன்னு வருது. அந்த இம் வந்து இப்ப மாறுது. வலித்தல் விகாரம், வலித்தல் திரிபு என்று அதற்கு இலக்கண குறிப்பு உண்டு. குழம்பு என்பது குழப்பு என்று. அந்த பத்தல், யாழினுடைய பத்தல் என்கிற உறுப்பு கீழே அந்த படத்துல பாருங்க, மஞ்சளா இருக்கு பாருங்க கீழே அடிப்பகுதி, அது பத்தல்னு எழுதியிருக்கு. தெரியுதுங்களா தோழர்? தோழர் தெரியுதா? தோழர் நல்லா தெரியுதுங்க தோழர். அதான் பத்தல்ங்கிற பகுதி இங்க இருக்குது. இந்த மஞ்சள் வனத்துல இருக்குது பத்தல். அதுதான் சொல்றாரு, குழம்பு வழி அண்ண கவடுபடு பத்தல். அது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் மான் குழம்பினுடைய தடம் போன்று இருக்குதாம். மான் குழம்பினுடைய தடம், மான் குழம்பு தரையில பதிச்சு ஓடுற அந்த தடம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய காலடி சுவடு அது போல இருக்கிறது என்று சொன்னார். கவடுபடு பத்தல், கவடுபடு என்று சொன்னால் பிளவுபட்டது. அதாவது எப்படி கவடுபட்டு இருக்கிறது என்று சொன்னால், அது இன்னொரு படத்துல கூட தெரியுதுங்க. இங்க பாருங்க, இது வந்து பத்தல் தனியா காட்டுறாங்க. இதுதான் பத்தல்ங்கிறது. இப்படி மானுடைய குழம்பு காலடி தடம் போல இருக்கிறது. யாழ் உறுப்புகளில் முதன்மையானதும் அடிப்படையானதும் இந்த உறுப்புகள்ல பெரிய பரப்பு கொண்ட உறுப்பு. இதுதான் இந்த பத்தல் என்பது. யாழினுடைய ஏனைய உறுப்புகளை தாங்கி நிற்கின்ற உறுப்பு இது. திருவோடு போல இருக்குது வடிவம். மரத்தினால் செய்யப்பட்ட ஆழமான ஒரு களம். திருவோடும் வந்து மரத்தினால செய்யப்பட்டதுதான். இந்த இரவலர்கள் வைத்திருக்காங்க இல்லையா, அவங்க அது போல. ஆனால் அதிலிருந்து சற்று வேறுபட்டது. கருமை நிறத்தில் ஆழமாக நீள்வட்டமாக இருப்பதால் இதனை நீரின்றி வறண்ட ஆழமான இருள் நிறைந்த சுனையுடன் தூய்மைப்படுத்தி கூறுவார்கள். இந்த நடுவுல பாத்தீங்கன்னா அந்த கருப்பு நிறத்துல நீள்வட்டமாக ஒரு இது இருக்கு, ஆழம் தெரியுது. அது வந்து சுனையில வந்து சுனை நீர் வறண்டு விட்டால், அது ஆழமாக இருந்தால் அதுல இருள் நிறைந்ததாக நமக்கு தெரியும். அது போல இருக்கிறது இந்த பத்தல் என்று சொல்கிறார். இது குழம்பு வழி அண்ண, குழப்பு வழி அண்ண கவடுபடு. இந்த கவடு ரெண்டா பிளந்து இருக்கு பாருங்க, அதுதான் கவடு. அதாவது இரண்டு பக்கம் வந்து அதுக்கு இரண்டு பக்கம் தாழ்ந்து நடுவில் உயர்ந்து இருக்கும். இதுதான் வந்து கவடுபடு.
கவடுபடு பத்தல். பத்தல்னா யாழினுடைய குடம் என்று சொல்றாங்க. குடம் குடம் போன்ற அமைப்பு, யாழினுடைய குடம் போன்ற அமைப்பு. இப்போ மறுபடியும் யாழை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பத்தல், யாழ் பத்தலுடைய புறத்தோற்ற வண்ணமும் அதற்கான ஓமைகள். இதான் அந்த பத்தல், யாழினுடைய பத்தல். இதுதான் அடிப்புறம் இருக்கு. எல்லாத்தையும் எல்லா உறுப்பையும் தாங்கி இருக்கு. இதான் சொன்னாராங்க. இந்த மானினுடைய குழம்பு போன்ற பிளவுபட்ட அமைப்பு இது பத்தல். அடுத்தது விளக்கு அழல் உருவின் விசி உரு பச்சை. விளக்கு அழல், எரிகின்ற விளக்கினுடைய நெருப்பு, அழல் உருவின் விசி உரு பச்சை. அந்த பச்சை என்பது தோலை குறிக்கிறது, பச்சை நிறத்தை குறிக்கல. அந்த பத்தலுக்கு மேல அதை மூடி இருக்கின்ற தோல். இந்த பத்தல் பார்த்தோம் இல்லைங்களா, நடுவுல மான் குழம்பு போல இருந்தது. அந்த பத்தலுக்கு மேல மூடி இருக்கிற அதுக்கு பேர் தோல். அதுதான் பச்சைன்ற பேர்ல குறிக்கப்படுகிறது. தோல் வந்து பத்தலின் மேல் விளிம்புடன் நன்கு இழுத்து கட்டப்பட்டிருக்கும். பத்தலோட மேல் விளிம்போட சேர்த்து இந்த தோல் மூடி வச்சிருக்கு, நல்லா இழுத்து கட்டப்பட்டிருக்கு. இந்த பத்தலுடைய இதை மூடி இருக்குது. பத்தலுக்கு மேல் அதை மூடி இருக்கின்ற தோல் பத்தலின் மேல் விளிம்புடன் நன்கு இழுத்து கட்டப்பட்டிருக்கும். விளக்கு சுடர் போல வண்ணம் கொண்ட இழுத்து கட்டிய தோல். அது வந்து இந்த விளக்கினுடைய சுடர் வந்து சிவப்பா எரியும் இல்லைங்களா, அது போல இருக்காது, சிவப்பு நிறத்துல காட்டியிருக்காருங்க நமக்கு. ஆக தோல் பச்சைன்னு சொல்லுவாங்க இங்க. விளக்கு அழல் உருவின் விசி உரு பச்சை. விசி உரு என்று சொன்னால் இழுத்து கட்டப்பட்ட, அதான் விசி உரு, இழுத்து கட்டப்பட்ட. இந்த பச்சைங்கிறதுனால நம்ம பச்சை நிறத்தை நினைக்க வேண்டாம், அது விளக்குடைய அழல் உருவா இருக்கிறது, சிவப்பா இருக்கிறது. பச்சைன்னா தோலை குறிக்கும். அடுத்தது பத்தல் பார்த்தோம். பத்தலுக்கு மேல தோலுங்கிற உறுப்பை, பச்சைங்கிற உறுப்பை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து எய்யா இளஞ்சூல் செய்யோல் அவ்வயிற்று. எய்யா இளஞ்சூல் செய்யோல் அவ்வயிற்று அப்படின்னு பார்க்கணும். விசியுறு பச்சைனா இழுத்து கட்டிய, பச்சைனா போர்த்திய தோல். எய்யா இளஞ்சூல், இளஞ்சூல்னாக்கா இப்பதான் அந்த கருவுற்று இருக்காங்க அந்த பெண், இளஞ்சூல். அதாவது 1 மாதம் 2 மாதம் அப்படி. எய்யா இளஞ்சூல்னா தெரியல எத்தனை மாசம் அப்படின்றது தெரியல, எந்த அளவுக்கு அது உருவாகி இருக்குன்னு தெரியல. எய்யா இளஞ்சூல். செய்யோல்னா சிவந்த நிறத்தவர். ஆமா, முருகனுக்கு செய்யோன்றது போல, சிவனுக்கு செய்யோன்றது போல இங்க செய்யோல் சிவந்தவள், சிவந்த நிறத்தை உடையவள். அவ்வயிற்று, அந்த அத்தகைய சிவந்த வயிற்றிலே 5 மயிர் ஒழுகிய தோற்றம் போல. 5 என்று சொன்னால் மென்மையான மயிர் அந்த வயிற்றிலே. இளஞ்சொல் உற்றிருக்கிறாள், கருவுற்றிருக்கிறாள். அவருடைய சிவப்பு நிறமாக இருக்கின்றாள். ஆகவே அந்த கருப்பு நிற மயிர் தெரிகிறது, நன்கு தெரிகிறது என்று சொல். அதுபோல அந்த தோற்றம் போல, அதான் இங்க சொல்ற 5 மயிர் ஒழுகிய தோற்றம் போல கருவுற்றிருக்கும் அழகிய பெண்ணின் வயிற்றிலே உள்ள அந்த மெல்லிய மயிரிடை போல இங்க வந்து பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை. தோல் வந்து இந்த பத்தலை நல்லா இழுத்து கட்டி இருக்கு, அந்த இது தெரியாம, நடுவில் உள்ள குழி தெரியாம. அதுக்கு அடுத்தது பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை, அது என்னன்றது பார்ப்போம். பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை, தோல் மட்டும் இல்ல போர்வையும் இருக்கு. பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை, பொல்லத்துடன் சேர்த்து போர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த பொல்லம்னா என்ன? பத்தலுடைய வயிறு போன்ற அடிப்பகுதியை
இந்த அடிப்பகுதி இருக்கு பாருங்க, போர்வைன்னு கீழே எழுதிருக்கு பாருங்க. இந்த இதுல நான் அம்புக்குறியில காட்டுறேன். போர்வைன்னு பத்தலுடைய அடிப்பகுதி. அதை வந்து மேல் பகுதி தான் தோல் சிவப்பா இருக்கிறது. பத்தலுடைய அடிப்பகுதியை போர்வை கொண்டு போர்த்தியிருக்கிறார்கள். உரை கொண்டு போர்த்தியிருக்கிறார்கள். போர்வையால் மூடி அடிப்பகுதியின் நடுவில் இருக்கும் கவற்றுடன் சேர்த்து பொருத்தியிருக்கிறது. அந்த கவடு வருது இல்லைங்களா முனையில, அந்த இந்த கவடு இதோட சேர்த்து இந்த பொருத்தி இருக்காங்க. இந்த கவடு, பிளவுபட்ட கவடு இங்க இருக்குது செவ்வவுக்கு மேல. இந்த மான் குழம்பினுடைய அடிப்பகுதி, பத்தலுடைய அடிப்பகுதி இது. பிறகு பொல்லம்ன்றது இங்க காட்டியிருக்காங்க பாருங்க. பொல்லம், பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை. பத்தலின் அடிப்பகுதி பக்கவாட்டு தோற்றம் பள்ளம், அதான் பொல்லம். அதை இன்னொரு படத்துல கூட நம்ம பார்க்கலாம். இது வந்து செந்நிற தோல், பச்சைன்னு சொல்றாங்களா பாட்டுல, அது தோல். இது மஞ்சள் நிற போர்வை. இந்த புறத்தோற்றம், இந்த பத்தலுடைய புறத்தோற்ற வண்ணத்தையும் அதுக்கான ஓமைகளும் பொதுவா இலக்கியங்களை நாம பார்க்கிறோம். எப்படி இருக்குன்னா, குமிழம்பழத்தினுடைய வெளிப்புற மற்றும் உட்புற தோற்றம் போல இருக்கிறது. இது வந்து வெளிப்புற தோற்றம், இது 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 வெளிப்புற தோற்றம். கீழே வெளிப்புற தோற்றம், இது உள்புற தோற்றம். குமிழம்பழத்தினுடைய உள்புற தோற்றம். அடுத்து பாதிரி மலருடைய வெளிப்புற தோற்றம் மற்றும் உள் தோற்றம். இது வெளிப்புற தோற்றம், இது உள்புற தோற்றம். அடுத்தது கலாக்கனி, கலாப்பழம், மஞ்சள் மற்றும் சிவப்பு தோற்றம். அப்ப இது வந்து இந்த தோலுடைய நிறமா இருக்கிறது. அடுத்தது இது வந்து இந்த பத்தலுடைய அடிப்புறத்தினுடைய தோற்றமாக இருக்கிறது. இப்ப அதுக்கு அடுத்தது பொல்லம்னு இங்க காட்டுறாங்க பாருங்க தெளிவா. பொல்லம் தெரியுதுங்களா தோழர்? பொல்லம் தெரியுது. இதான் பொல்லம்ங்கிறது. பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை. இந்த பொல்லத்தை பொருத்தி கொண்டிருக்கிற அந்த போர்வை, பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை. பத்தலின் குவிந்த அடிப்பகுதி அந்த பத்தலின் கவட்டில் இருக்கும் பொல்லமாகிய கருநிற விரல் போன்ற அமைப்புகள். அதுதான் இந்த இதுல வந்து இத வந்து இந்த படங்களை உருவாக்கியவர் இதுல இணையத்துல இருக்கு. பேர் வந்து பேர் குறிச்சு வச்சா நான் மறந்தேன். சரிங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த இளஞ்சூல் கண்ணியுடைய இளஞ்சூல் அம்மாவுடைய அந்த வயிற்றினுடைய மயிர் இவர் என்ன நினைக்கிறாரு, கண் போல இருக்கிறது, அந்த கண்ணிமை போல முடி போல இருக்கிறது இந்த பொல்லம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை அப்படின்னு சொல்றாரு இவர் சொல்றாரு. பத்தலின் கீழ்ப்புறமாக குவிந்து பார்ப்பதற்கு கண்விழி போன்ற வடிவில் இருக்கும். முன்புறமாக குவிந்து இருப்பதால் இதனை பத்தலின் வயிறு என்று கூறுவார்கள். இதன் நடுவில் ஒரு கவடு போன்ற சிறு பிளவு காணப்படும். இதான் இந்த கவடு, இது தன்னுடைய இந்த பகுதி. இதனை உந்தி தொப்புள் என்று சொல்வார்கள். இது பார்ப்பதற்கு மானின் கால் குழம்பின் அடிப்பகுதியின் ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவட்டின் மேல் புறத்தில் போர்வையின் கீழ்முனையினை பொருத்துவதற்கு ஏதுவாக நீளமான விரல் போன்ற அமைப்புகள் வரிசையாக இருக்கும். இவற்றை பொல்லம் என்று கூறுவார். இந்த பொல்லம், இந்த பொல்லம். பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை. அலைவாழ் அளவன் கண் கண்டன்ன. அலைவாழ் அளவன் கண் கண்டன்ன. அளவன்னு சொல்லி நம்ம பானாற்று படையிலே பார்த்தோம். நண்டுனுடைய அந்த சோறு வந்து நண்டினுடைய குஞ்சுகள் போல, அந்த வெண் குஞ்சுகள் போல வெண்மையாக இருக்கிறது அப்படின்றது படித்த மாதிரி நினைவு எனக்கு. அளவன்னு சொன்னா நண்டு, அலைவாழ் நண்டு.
வலைக்குள்ள இருக்கிற நண்டு, குழிக்குள்ள இருக்கிற நண்டு, பொந்துக்குள்ள இருக்கிற நண்டு. கண் கண்டன், அதனுடைய கண் எப்படி இருக்கிறது? நீங்க நான் இந்த படிச்சிட்ட பிறகுதான் பார்த்தேன், நண்டு அடுத்த தடவை நம்ம நண்டு பார்க்கும்போது அந்த கண் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. கண் கண்டன்னு, அந்த கண் போல கண் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா தோழ? நினைவு இருக்கு அவங்களுக்கு? இந்த படம் இவர் போட்டிருக்காரு, இவர் பேர் என்ன, பொன் வசந்தனா இல்லை, இங்க இருக்கு பாருங்க, நண்டு கண், நண்டினுடைய கண்ணு. அலைவாழ் அளவன் கண் கண்டன், அதனுடைய கண் போல. இந்த ஆணிகள், இந்த நரம்பு எல்லாம் சேர்த்து இந்த கட்டியிருக்காங்களா அந்த ஆணிகள், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த நண்டினுடைய கண் எப்படி நீட்டி கொண்டிருக்கிறதோ தலையிலிருந்து, அந்த முடுக்கு, இது முடுக்குதல், இந்த முடுக்கு ஆணின்னு பேர். இது முடுக்கிறது, ஆணி திருகாணி போல முடுக்கிறது. இவற்றின் தலையில் முடுக்கும் அமைப்புகள் வட்ட வடிவமாக இருக்கின்றன. பார்ப்பதற்கு நண்டின் தலையிலிருந்து நீண்டு காணப்படுகின்ற கண்களை போல இருக்கு. நண்டினுடைய தலையிலிருந்து அந்த கண் வந்து நீண்டு வந்திருக்கிறது போல இதுவும் நீண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அலைவாழ் அளவன் கண் கண்டன்னு, துளைவாய் தூர்ந்த துறப்பு அமை ஆணி, துளைவாய் தூர்ந்த துறப்பு அமை ஆணி, துளைக்குள் செலுத்திய முடுக்கு ஆணிகள். இந்த முடுக்கு ஆணி, ஆணின்ற பகுதி பாகம், துளை இருக்கு இந்த தண்டுல, யாழுடைய தண்டு இது, அந்த தண்டுல துளை இருக்கிறது, அந்த துளையில ஆணி போட்டு முடுக்கியிருக்கிறார். இந்த தண்டுல தான் இந்த நரம்புகள், யாழுடைய நரம்புகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த பத்தல்ல இருந்து அந்த தண்டு வரைக்கும் போது இந்த நரம்புகள், மேல ஆணி போட்டு முடிக்கிறது. துளைக்குள் செலுத்திய முடுக்கு ஆணிகள் இது. அடுத்தது துளைவாய் தூர்ந்த துறப்பு அமை ஆணி. துளைவாய், அந்த துளைகளை மூடிக்கொண்டிருக்கின்ற. அடுத்தது அந்த துளையையும் குடத்தையும், குடன்றது பத்தல், குடம் போன்ற அமைப்பு, இந்த துளையையும் இந்த பத்தலையும் இணைக்கின்ற வகையிலே சேர்ப்பதற்காக, குடம் இரண்டையும் சேர்ப்பதற்காக அந்த துளை இருக்கிறது. இந்த துளைகளுக்கு மறைக்கிறதுக்காக, அந்த துளைகளுடைய வாயை மறைப்பதற்காக இந்த ஆணி போட்டு முடிக்கிறது. துளையில திறந்து இருக்க வேண்டாம், தூசு போய் அடையும் அப்படிங்கிறதுனால அதை முடுக்கியிருக்கு, ஆணி போட்டு முடிக்க. துளைகளின் வாய் மறைப்பதற்காக, அதுதான் தூர்ந்த, துளைவாய் தூர்ந்த, அந்த துளைகளுடைய வாயை தூர்ப்பதற்காக. தூர் வாரிட்டமான்றோம்ல, தூர்ந்து போயிடுச்சுப்பான்னு சொல்றோம் இல்லையா, ஏரி கிணறு கண்மாய் குளம் இதெல்லாம் வந்து தூர்ந்து போயிடுச்சுன்னா தூர் வாடுறது. அது தூர்ந்து போவது எதனால? மண்ணு போய் அழுக்குகள் போய் அதை ஆழத்தை தூர்த்து விடுது. அதுபோல இங்க துளைவாயை தூர்ந்த துறப்பு அமை, துறப்பு அமைய வரிசையாக அமைகின்ற, துறப்புன்னா அந்த முடுக்குகின்ற ஆணி, துறப்பு அமை அப்படின்னு சொல்றது. துறப்பு அமை ஆணி. அடுத்தது எண்ணாள் திங்கள் வடிவிற்று ஆகி. அடுத்து எண்ணாள், 8 நாள், திங்கள் நிலவு, 8ஆம் பிறை, 4ஆம் பிறை 3ஆம் பிறைலாம் 8ஆம் பிறை. 8வது நாள் எப்படி இருக்குமோ நிலவு, அதுபோல அந்த வடிவிற்று ஆகி, அந்த வடிவத்தை போல ஆகி அப்படின்னு சொல்லி சொல்றோம். 8ஆம் நாள் பிறை போல. இது எங்க இருக்கு? யாழினுடைய தண்டு பாருங்க, யாழினுடைய தண்டு 8ஆம் பிறை போல இருக்குது. பிறை வளர்ந்த பிறை யாழினுடைய தண்டு. ஆணிகளை தாங்கி நிற்கும் கோடு அல்லது மறுப்பு என்று சொல்லப்படுகிற யாழினுடைய தண்டு. இதான் வந்து இந்த எண்ணாள் திங்கள் வடிவிற்று ஆகி அது போல இருக்கிறது. 8ஆம் பிறை போல அரைவட்ட வடிவில் வளைந்திருக்கிறது யாழினுடைய தண்டு. சரிங்களா? அடுத்தது இது வந்து
அண்ணா இல்லா அமைவரு வருவாய். அண்ணா, அண் என்று சொன்னாலே அது அன்னத்தை குறிப்பது, அண்ணனை குறிப்பது, அண்ணாந்து பார்ப்பதை குறிக்கிறது. அண்ணா இங்க வந்து இந்த அன்னத்துக்கு பக்கம் இருக்கிற நாக்கு, இந்த உள்நாக்கு இல்லாத அண்ணா, உள்நாக்கு இல்லாத அமைவருன்னா அமைந்த, உள்நாக்கு இல்லாமல் அமைந்த, உள்நாக்கு அமைந்த வருவாய். அமைவரு வருவாய்னா அமைந்த, வருவாய்னா வெறுவாய். அது ஏற்கனவே நம்ம பானாட்டு படையில பார்த்தோம். வருவாய்னாக்க யாழை பற்றி சொல்லும்போது அங்கேயும் வருவாய்ன்னு சொல்லாது, வெறுவாய். அது இந்த இடத்துல இருக்கு, அண்ணாந்து இருக்கு, உள்நாக்கு இல்லாமல் இருக்கிறது, வெறும் வாயா இருக்கிறது. வாய் என்று சொன்னால் நாக்கு இருக்கணும், நாக்கு இல்லைங்க. அதுதான் அண்ணா இல்லாத அமைவரு வருவாய். பாம்பு அனந்தன்னா ஓங்கி இரு மறுப்பின். பாம்பு அனந்தன, பாம்பு தலையை அண்ணாந்து பாக்குற போல, பாம்பு படம் எடுத்திருக்கிறது போல இந்த பாம்பு தலை. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு எழுத்து. இது வருவாய், வருமாய், பகரம் மகரம் எழுத்து கொஞ்சம் திருத்தம் பண்ணணுமா உங்ககிட்ட கேட்குறேன். செயல்ல வந்து வருமாய், மாவண்ணா மா நெடில் இருக்கு. நீங்க காமிக்கிற கண்ணி திரையில வருவாய் வா வகரம் இருக்கு. வல்லினரு தான் சார். வெறும் வாய்க்கு எந்த ரூ போடுவோம்? இடைன ரகர ரூவா அதுவா நான் கேட்க வரல. அந்த ரூவுக்கு அடுத்தாப்புல பாருங்க, மா நெடில் இருக்கு செயல்ல நூல்ல. நீ காமிக்கிற திரையில இருக்கக்கூடிய அந்த படத்துல ரூவுக்கு அடுத்தாப்புல வா இருக்கு. வா மா போடணுமா வா போடணுமாங்கிறது தான். வாய்ங்கிற பொருள் வந்தா வாய் இது மேல திரைப்படம் நீங்க காட்டுற கணினி திரையில சரி, நூல்ல வந்து இப்ப திருத்தணும்னு நினைக்கிறேன். எழுத்துப்பிழை இருக்குதான்னு கேக்குது. இல்லையே தொடர், வருவாயின்னு தான் இருக்குது நூல்லையும். அண்ணா இல்ல அமைவரு வருமாய் இருக்குல்ல, வருமாய் வருமா தானே வருது கடைசி சொல்லல. இல்லையே, வருவாய் தான் இருக்கு. என்னுடைய நூல், நான் வச்சிருக்கிற நூல்ல வருவாய் தான் இருக்கு. வரு வருமா மாய் மா நெடில் இருக்குது. மா இல்ல, வா தான் இருக்கு. அப்படியா? வா தான் இருக்கு. உங்களுக்கு வந்து அச்சு மை விழுந்திருக்கும் போல அங்க. வாய் வா தான். நான் சொல்லக்கூடிய எந்த இடத்துல அமைவருன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்த சொல்லு சொல்றேன். அடுத்த சொல்லு வருவாய் தான் இருக்கு. வருவாய் தான் இருக்கா? எனக்கு மா இருக்கு, வருமாய் இருக்கு, மாவண்ணா நெடில் இருக்கு. இல்ல அது வந்து என்ன இருக்குன்னா, அச்சு ஏறும்போது உங்க படியில அச்சு ஏறும்போது மை விழுந்திருக்கும், அங்க அப்பி இருக்கும். சரிங்க, திருத்திக்கிறேன். ஆமா, வாய் தான், வருவாய் தான். அந்த படத்துல பாக்குறீங்களா, அதே வருவாய் தான். படத்துல சரியா இருக்கு வாய். நீங்க சொன்ன விளக்கமும் படம் சரியா இருக்கு. சரிங்க. அமைவரு என்றால் அதுக்கு பொருள் அமைந்த என்று பொருள். அமைவரு என்றால் அமைந்த, அண்ணா இல்லாமல் அமைந்த வருவாய், வெறும் வாய். சரிங்க. அப்ப திருத்திங்க தோழர், நீங்க திருத்திங்க. திருத்திட்டேன். சரி, அடுத்து போகலாம். சரி. அடுத்தது பாம்பு அனந்தன்ன ஓங்கு இரு மறுப்பின். பாம்பு அனந்தன்ன ஓங்கு இரு மறுப்பின். பாம்பு நிமிர்ந்ததை போல ஓங்கிய கொம்பை உடைய. பாம்பு நிமிர்ந்ததை போல ஓங்கிய கோல், ஓங்கு இரு மறுப்பு. அதான் அந்த அந்த வருவாய் தான். பாம்பு ஒரு கண் வச்சு அந்த இது சொல்றாங்க இல்லைங்களா, ஓங்கு இரு மறுப்பின். ஓங்குனா நீண்ட, இருனா கரிய, கருப்பா இருக்குது அந்த இடம், கரிய. மறுப்புனா தண்டு, யாழனுடைய தண்டு. அதான் வளைந்து இருக்கிறது, 8ஆம் பிறை போல வளைந்து இருக்கிறது. அதனுடைய வாய் வந்து வருவாய் வந்து எப்படி இருக்குன்னா, பாம்பு நிமிர்ந்தன்ன ஓங்கு இரு மறுப்பின். ஓ, அந்த வாய் மட்டும் இல்லை, அந்த தண்டே பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கிற போல இருக்கிறது. பாம்பு அனந்தன்ன ஓங்கு இரு மறுப்பின். நீண்ட, இருனா கரிய, மறுப்புனா தண்டு. அதுதான் ஓங்கிரு மறுப்பின். பாம்பு அனந்தன்னா ஓங்கிரு மறுப்பின். அடுத்தது பார்ப்பதற்கு உள்நாக்கு இல்லாத ஒரு பாம்பு தலை நிமிர்ந்து பார்ப்பது போல் உள்ளது.
உள்நாக்கு இல்லாத பாம்பு, பாம்புனாலே நாக்கு நீட்டி கொண்டு தான் இருக்கும் எப்பவுமே. அதனாலதான் அதை சொல்றாரு, உள்நாக்கு இல்லாத வெறுவாயின்னு சொல்றாரு. பாம்பு என்று சொன்னாலே அது நாக்கை நீட்டி கொண்டு இருக்கும். எப்படி வந்து இந்த நாய் வந்து நாக்கை நீட்டி கொண்டே இருக்கும், அது வந்து காரணம் வந்து அதுக்கு வேறு வந்து வழியாது, வாய் வழியா அந்த நாக்கு வழியாக தான் வழியும் என்பதால நாக்கை தொங்க போட்டுக்கொண்டே இருக்கணும். ஆனால் பாம்பு வந்து எப்பொழுதுமே அந்த அந்த பிளவுபட்ட நாக்கை நீட்டி கொண்டு இருக்கும். அது காரணம் வந்து அது உணவை தேடுவது, உணவை இறை தேடுவது, அந்த மோப்பம் பிடிக்கிறது என்று போல சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பாம்புக்கு அந்த நாக்கு இல்லாம இருந்ததுன்னா அது போல இருக்கிறது. அந்த அத்தகைய பாம்பு நாக்கு இல்லாம அண்ணாந்து பார்த்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறது, தலை நிமிர்ந்து பார்ப்பது போல இருக்கிறது என்று புலவர் சொல்கிறார். இதிலிருந்து இந்த தண்டினுடைய ஒரு முனை பந்தலின் ஓரத்தில் ஒரு புறமாக பொருத்தப்பட்டுள்ளது என்றும், அதான் இந்த அடியில இந்த பொருத்தியிருக்காங்க பாருங்க, இந்த தண்டு வந்து இந்த இடத்துல பொருத்தியிருக்காங்க என்றும், இன்னொரு முனை சீரும் பாம்பின் வாய் போல பிளந்திருக்கிறது என்றும் அறிய முடிகிறது. அப்ப இந்த படத்தை வரைஞ்சவர் இது எழுதியிருக்காரு. இந்த புலவருடைய வரியை வைத்துக்கொண்டு இந்த படத்தை வரைந்திருக்காரு. இந்த பக்கம் அந்த பாம்பு சீறது போல இருக்கிறது என்று சொல்லுது. அடுத்தது மாயோள் முன்கை, மாயோன்னு இருக்குது நம்ம புத்தகத்துல, மாயோள்னு மாத்தீங்க. அதே போல இந்த முன் பக்கத்துல 4வது வரி பாருங்க, 4வது அடி, குழப்பு வழி அண்ண சுவடுபடு பத்தல்னு இருக்கு, அது கவடுபடு பத்தல். கவடுன்னா அந்த 2ஆ பிளந்து இருக்கிறது, 2 பக்கம் தாழ்ந்து நடுவுல உயர்ந்து இருக்கிறது, அது கவடுபடு பத்தல். இங்க வந்து மாயோள் 14ஆம் அடி, மாயோள் முன்கை ஆய்ந்தொடி கடுக்கும், மாயோள் முன்தொடி முன்கை ஆய்ந்தொடி தடுக்கும். மாயோள்னா கரிய நிறமுடைய பெண். அந்த மா நிறம்னாக்கா கருமை நிறம். மாயோள்னா மாயோன் திருமால், கருமை நிற வண்ணன், கார்மேகம், கார்மேக வண்ணன், கார்வண்ணன், அப்படி பல பேர்கள் இருக்கு திருமாலுக்கு. நீலவண்ணனாவும் இருப்பான், நீலமேக கண்ணாவாடான்னு பாடுவாங்க, கருமை நிற கண்ணா அப்படின்னு பாடுவாங்க, கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாடுவாங்க. மாயோள் கரிய நிறமுடைய பெண். ஆய்தொடி, தொடினா வளையல், ஆய்தொடினா தேர்ந்தெடுத்த வளையல், ஆய்ந்து அணிந்த வளையல், நல்ல அழகிய வளையல் சொல்லலாம். ஆய்தொடினால் 2 பொருள் இருக்கு. கடுக்கும், அது போல கடுக்கும், கடுப்ப என்பது ஓம உருபு என்று நாம் அறிவோம். அதுபோல ஆய்தொடி கடுக்கும். இந்த மாயோருடைய கரிய நிற பெண் வந்து கையிலே போட்டிருக்கிற, முன் கையிலே போட்டிருக்கிற வளையலை போல எது இருக்கிறது, இந்த பிறகு வருகிறது. அது எது, அந்த வளையல் அழகிய பெண் பொருத்தி முன் கையில் அணிந்திருக்க வளையல் போல உள்ளது அப்படின்ற திவவுங்கிற உறுப்பை சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி இந்த இது சொல்றாரு, மாயோள் முன்கை ஆய்தொடி கடுக்கும், கரிய நிறமுடைய பெண் முன்கையிலே அழகான வளையல் அணிந்திருப்பது போல. இதான் அந்த திவவு. இந்த திவவை தான் சொல்ல போறாரு எப்படி இருக்கு. இந்த திவவை வந்து இங்க பாத்தீங்கன்னா நீங்க வளையல் போல இருக்குது, வளையல் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த வளையல் சீராக இல்லை. இந்த வளையல் பெரியதாக இருக்கிறது, அடுத்த வளையல் அதை விட சிறியதாக இருக்கிறது, அது அடுத்த வளையல் இன்னும் சிறிதாக இருக்கிறது. அப்ப வேறுபட்ட அளவுகளை உடையதாக இருக்கிறது. இதையும் அந்த பாட்டுல சொல்றாரு திவவு. இந்த திவவு தனியாவே காட்டியிருப்பாங்க. இதுதான் அந்த திவவு, வளையல் போல இருக்கிறது. இது வெவ்வேறு வடிவங்கள்ல இது காட்டுறது ஒரு திவவு. இது சேர்ந்தது பாருங்க, இது அடியில ஒரு வட்டம், இது பெருசா இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு வட்டம் பெருசா அதை விட சின்னதா இருக்கு, அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு குறுகி இருக்கிறது. 3 காட்டப்படுது.
திவவு. பாம்பு அனந்தன் மாயோள் முன்கை ஆய்ந்தொடி கடுக்கும் கண்கூடு இருக்கை தின்பிணி திவவின். இந்த திவவுங்கிறது தான் இதை சொல்ல வர. கண்கூடு இருக்கை தின்பிணி திவவின். திவவு இது ஒரு வளையம். பத்தலும் தண்டும் சேருமிடத்தில் உள்ளது. பத்தல் இது பத்தல், இந்த தண்டு, இந்த ரெண்டும் சேர்ற இடத்துல இந்த திவவு இருக்கிறது. பத்தலும் தண்டும் சேரும் இடத்தில் இருக்கு. நரம்புகளின் விரைப்புத்தன்மையை கூட்டும் போது தண்டு பகுதி முன்னால் வளைந்து சாய்ந்து விடாமல் இருக்குமாறு அதனை பத்தலுடன் இறுக்கமாக இணைத்து வைத்துக் கொள்கிறது. இப்போ என்ன செய்ய போறாங்க, அந்த நரம்புல, யாழ் நரம்புல இசையை மாற்றி மாற்றி அத இந்த ஆணியை கொண்டு முடுக்கி தளர்த்தி இந்த மேளம் வாசிக்கும் போது அப்படி செய்வாங்க. அந்த வார்க்கட்டுல சில இடங்களை தளர்த்துவாங்க, சில இடங்களை இறுக்கப்படுத்துவாங்க. அது போல இருக்கும் பொழுது இந்த தண்டு வளைந்து போய் விடக்கூடாது, வளைந்து சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த திவவு இந்த பத்தலை நல்லா இறுக்கி கட்டுவதற்காக இந்த திவவுங்கிற பகுதி அமைந்திருக்கிறது என்று சொல்லுவேன். திவவு இது பார்ப்பதற்கு அழகிய பெண் ஒருத்தி முன் கையில் அணிந்திருக்கும் வளையல் போல உள்ளது. இந்த செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், திவவு வளையம் போல் உள்ள உறுப்பை குறிப்பது. அப்போ திவவுன்னா வளையம் போல இருக்கிறது. இதை இழுத்து கட்டுதுன்னா அந்த பகுதியில ஒரு படத்தை அமைச்சிருக்கிறார். அடுத்து இது தின்பிணி, நன்கு திணித்து பிணித்து கட்டப்பட்டிருக்கிறது. கண்கூடு இருக்கை அப்படின்னா இது ரெண்டும் கூட இருக்கை, இதுதான் இந்த இடம். இருக்கைன்னா இடம், கண்கூடு இருக்கைன்னா இந்த ரெண்டும் சேர்ற பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்கூடு இருக்கை. தின்பிணி திவவு. ஆய்தினை அரிசி அவையல் சொல்லுங்க. இல்லைங்க தோழா, இங்க இந்த கரிக்கோல் கேட்டேன், பக்கத்துல உங்களுக்கு கேட்டுருச்சு. அடுத்தது 16வது அடி ஆய்தினை அரிசி அவையல் அண்ண. திணை அரிசி, ஆய்திணை அரிசினா அழகிய திணை அரிசி, அழகிய திணை அரிசி. அவையல் அண்ண, குத்தல் போல, அழகிய குற்றிய அரிசி திணை அரிசி போல இருக்கிறது. எது? வேய்வை போகிய விரல் உலர் நரம்பின். வேய்வை என்று சொன்னால் குற்றம் போகிய, நீங்கிய, குற்றம் நீங்கிய, விரல் உலர், விரலால் சுண்டி இழுக்கக்கூடிய, இந்த யாழ் மீட்டுறது, விரலால் சுண்டி இழுக்கக்கூடிய விரல் உலர் நரம்பின். நரம்பு எப்படி இருக்கிறதுனா இந்த திணை அரிசி போல இருக்கிறது, குற்றிய திணை அரிசி போல இருக்கிறது என்று சொல்லுவோம். திணை அரிசி மாவினால் செய்த இடியாப்ப இடை போல தோன்றுகிறது. இடியாப்ப இடை போல இருக்கிறதா, திணை அரிசி மாவினால் செய்த இடியாப்ப இடை போல இருக்கிறது இந்த நரம்பு. துளைக்குள் செலுத்தப்பட்டு விரலால் மீட்டப்படுவதுமான நரம்புகள். அந்த துளையில செருகப்பட்டிருக்கிறது, விரலால் மீட்டப்படுவது, இது அப்படி இருக்கிறது. இதுக்கும் நம்ம யாழ் நரம்புகளுக்கு திணை அரிசி மாவினால் செய்த இடியாப்ப இடை போல மாவினை இடியாப்ப குழாயில இட்டு பிழியிறாங்க. முறுக்கு குழாயில பிழிகிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த ஓட்டை வழியாக அந்த கம்பிகள் வருகின்றனவா? அதுபோல இடியாப்பத்துக்கு சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் பிழியணும். அது அந்த இடியாப்ப குழாயிலிருந்து பிழியும் பொழுது கம்பி போன்ற இடைகள் கீழே விழுகின்றன. அந்த இட்லி பானைக்குள்ள அந்த துணியில அந்த இடியாப்பத்தை பிழிஞ்சு வைக்கிறோம், விழுகின்றன. அதுபோல யாழ் நரம்புகள் யாழ்த்தண்டினுடைய மேல் பகுதியில் துளைகள் வழியாக செலுத்தப்பட்டு முடுக்கு ஆணைகளுடன் இணைக்கப்படுகின்றன. அதுபோல இந்த யாழ் நரம்புகள் இந்த துளையில துளை வழியாக செலுத்தப்பட்டு இந்த ஆணிகளால முடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றோம். ஆணிகளை முடுக்குவதன் வழியாக
நரம்புகளின் உரைப்புத்தன்மையை, விரைப்புத்தன்மையை கூட்டலாம், குறைக்கலாம். இப்போ இத்தனை நரம்பு இருக்குல்ல, இத்தனை நரம்புல ஒரு நரம்ப நல்லா முடுக்கலாம், ஒரு நரம்ப தளர்த்தலாம், இல்ல இந்த நரம்ப தளர்த்தலாம், அந்த நரம்ப இருக்கலாம். அப்போ வெவ்வேறு வகையான ஒலி, இசை கேட்கும். அதே வந்து யாழ்ல பல வகைகள் இருக்குன்ன, சீரியாழ், பேரியாழ், மகரையாழ், செங்கோட்டையாழ், இப்படி இருக்கிற பல யானைகள். அதுல 7 நரம்புகள் உள்ள யாழ் சீரியாழ், 21 நரம்புகள் உள்ளது பேரியாழ் என்று படித்திருக்கிறோம். அப்ப பாருங்க எவ்வளவு எத்தனை வகையான இசைகளை தர முடியும்ன்றதை பாருங்க. அப்ப இதுல இருந்தெல்லாம் என்ன தெரியுதுன்னா, யாழினுடைய அமைப்பு, யாழினுடைய உறுப்புகள், யாழினுடைய அந்த ஒவ்வொரு நரம்புகள், ஒவ்வொரு கருவியினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படியெல்லாம் வந்து அந்த நுணுக்கம், இசைக்கருவியினுடைய நுணுக்கம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இத்தகைய இசைக்கருவி, அதனுடைய உறுப்புகள், அதனுடைய அமைப்புகள் எவ்வாறெல்லாம் கட்டப்பட்டிருக்குன்னா, வெவ்வேறு இசையை எப்படி உருவாக்குவதற்கு வெவ்வேறு நரம்புகள், வெவ்வேறு முடுக்கங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு தெரியுது, நுணுக்கம் தெரியுது. இன்னொரு பக்கம் இலக்கிய நயங்கள் தெரியும். ஒவ்வொரு உறுப்பையும் அவங்க எப்படியெல்லாம் வந்து இன்னொரு உயிரோட ஒப்பிடுறாங்க. நண்டினுடைய கண் போலன்றாங்க, பாம்பு நிமிர்ந்தன்றாங்க, மானுடைய குழம்பு போன்றதுன்றாங்க, பெண்ணுடைய வயிற்றில இருக்கிற அந்த மென்மையான மயிர் போல, அந்த பின்னாடி உள்ள பெண் வந்து கரிய நிறம் உள்ள பெண், அந்த நிறம் வந்து செந்நிற பெண்ன்ற. அப்பதான் அந்த கருப்பு நிற மயிர் நல்லா தெரியும். அது போல இங்க தெரிகிறது பொல்லம் பொத்திய பொதியொரு போர்வை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் வந்து வேற பொருள் சொல்றாரு. இந்த படத்தை வரைந்தவர் அது வந்து கண் இமை போல, அந்த அந்த இமையில உள்ள அந்த மயிர் போல இந்த பொல்லம் பொத்திய புதியொரு போர்வை இருக்கிறது என்று இவர் சொல்கிறார். இப்படி இந்த புலவர் வந்து அவ்வளவு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த உயிர்களையும், இயற்கை காட்சிகளையும், அந்த ஓமைப்படுத்துகின்ற அழகு, ஓமை அணிகள் அப்பப்பா சொல்லி மாள முடியாது. நமக்கு வியப்பா இருக்கிறது. அவ்வளவு அழகிய ஒரு இலக்கியமாக இந்த இலக்கியம் இருக்கிறது. அடுத்தது ஆய்தினை அரிசி அவையல் அன்ன வேய்வை போகிய விரல் உலர் நரம்பின். அந்த விரல்களால் சுண்டக்கூடிய அந்த யாழினுடைய நரம்பு இப்படி குற்றம் நீங்கிய, வேய்வை போகிய குற்றம் நீங்கிய அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லுவோம். அடுத்தது கேள்வி போகிய, போதியன்னு இருக்கு, அது போகியன்னு திருத்திக் கொள்ளுங்கள். கேள்வி போகிய, குற்றம் போகிய, கேள்வி போகிய நீள் விசி தொடையல். கேள்வி போகியனா முற்று பெற்ற. கேள்வினா இங்க வந்து கேள்வி என்பது தெரியும் நமக்கு, வினா அல்ல, கேட்டல், கேட்டல் அறிவு, கற்றறிவு, கேட்டல் அறிவு, பார்த்தல் அறிவு, பட்டு அறிதல், பட்டறிவு, 4 வகையான அறிவுகள். பார்த்தறிதல், கேட்டறிதல், உற்றறிதல், பட்டறிதல், அது வந்து கேட்டறிதல்ல கேள்வி. செல்வத்து செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துல எல்லாம் தலைன்னு கேள்வின்ற அதிகாரத்துல செவிச்செல்வத்தை, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு செவிக்கு உணவை தான் முதன்மைப்படுத்துறது. இப்படி 10 குறளையும் நம்ம பார்க்கிறோம். அந்த கேள்வி இங்க எதுக்கு ஆகுதுன்னா யாழுக்கு ஆகிறது, அதாவது ஆகு பெயராகிறது. பானாற்றுப்படையிலும் பார்த்தோம் நம்ம கேள்வி அப்படின்னு பார்த்தோம் நம்ம, அது சிறுபானாற்றுப்படையில. அங்கேயும் வந்து கேள்வி வந்து யாழுக்கு ஆகியது. அதுபோல இந்த ஆகு பெயராக கேள்வி என்பது இங்க யாழுக்கு ஆகிறது, யாழ் இசைக்கருவிக்கு ஆகிறது, யாழ் இசைக்கு ஆகிறது என்று சொல்லலாம். முற்று பெற்ற, துறை போகிய அப்படின்னா அந்த துறையில வந்து எல்லா அறிவுகளையும் பெற்றவர்னு பேரு, அது துறை போகிய. அதுபோல கேள்வி போகிய, இசை முற்று பெற்ற, நீள் விசி, நீண்ட கட்டை உடைய, நீள் விசி தொடையல், யாழினுடைய நரம்பு தொடர்ச்சி இசை முற்று பெற்ற நீண்ட கட்டுதலை உடையது. இந்த யாழ் இருக்கிற இந்த யாழினுடைய நரம்பு தொடர்ச்சிகள் இருக்குல்ல, அதனுடைய இசை வந்து முற்று பெற்ற நீண்ட கட்டுதலை உடையது அப்படின்னு சொல்றேன். அதான் வந்து கேள்வி போகிய நீள் விசி தொடையல். மனம் கமிழ் மாதரை மண்ணி அன்ன. இது எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்லுவாருன்னா, ஒரு மனம் கமிழ் மாதரை, அதாவது ஒரு திருமணம் ஆகின்ற ஒரு பெண் எப்படி அழகுபடுத்துவார்களோ, அலங்காரம்ன்ற சமஸ்கிருத சொல்லுவாங்க, திருமண அழகு, இந்த பியூட்டி பார்லர்ன்றாங்களே இன்னைக்கு, அந்த திருமண
பெண்ணை ஒப்பனை ஒப்பனை எப்போதெல்லாம் அழகுபடுத்துவார்களோ, அடி முதல் முடி வரை, தலை முதல் கால் வரை, அப்படி இந்த மன்னி அன்ன மணங்கமழ் மாதரை மன்னி அன்ன, மாதர் என்று சொன்னால் பெண் தெரியும். மன்னி அன்ன அழகு செய்தது போல, திருமண மணமகளை அழகு செய்தது போல இந்த யாழ் இருக்கிறது என்று சொல்லுவோம். யாழுடைய அமைப்பு உறுப்புகள் எல்லாம் பார்த்தா ஒரு பெண்ணை அழகுபடுத்துவது போல அந்த யாழ் அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது என்று புலவர் வியந்து செம்மாந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் இரும்பூது எழுதி சொல்லுகின்றார். மணங்கமழ் மாதரை அப்படி இதான் சிலப்பதிகாரத்திலையும் இப்படி சொல்றாரு. உரையாசிரியர் எழுதியிருக்காரு. சிலப்பதிகாரத்திலையும் அந்த யாழை பத்தி சொல்லும்போது சித்திர படத்துள் புக்கு செழுங்கோட்டி மலர் உணைந்து மைத்தடங்கன் மணமகளிர் கோலம் போல வனப்பெய்தி அப்படின்னு சிலப்பதிகாரத்துல காணல் வரின்ற போய் இதுல வருது, காதையில வருது. அதான் சொல்றாரு. அதுபோல பெண்ணை அழகிய மணமகளை அலங்கரிப்பது, அழகு செய்வது போல இருக்கிறது என்று சொல்ற. மன்னி அன்ன அணங்கு மெய் நின்ற அமைவரு காட்சி. அணங்கு மெய் நின்ற, அணங்குன்னு சொல்லும் போதே நமக்கு இன்னைக்கு தமிழணங்கு, அந்த ஏஆர் ரகுமான் போட்ட அந்த அணங்கு, தமிழணங்கு என்ற படம் நினைவுக்கு வருகிறது. மிக அழகான ஒரு வேலையை செய்திருக்கிறார். அதை வரைந்தவர் யார் என்று தெரியவில்லை. அந்த அணங்கு, அணங்கு என்று சொல்வதற்கு நிறைய பொருள் இருக்கிறது. அணங்கு என்று சொன்னால் அது பெண்ணை குறிக்கும். தமிழணங்கு நீராறும் கடலொடுத்த என்ற மனோன்மணிய சுந்தரனார் பாடல் வருது இல்லைங்களா? நீராறும் கடலொடுத்த சீரார்ந்த வதனம் என திகழ்வரத கண்டமேல் தக்க சிறு பிறனிகளும் தரித்த நிறன் திலகமுமே அத்திலக வாசனை போல் இருந்த பெரும் தமிழணங்கே, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழணங்கேன்னு சொல்றாரு. அந்த தான் தமிழணங்கை இவர் பிடிச்சிருக்காரு. ஆனால் அணங்கு என்பதற்கு பெண் என்றும் பெயர், மண்ணுலக மங்கை என்றும் பெயர், அழகிய பெண் என்றும் பெயர், விண்ணுலக மங்கை என்ற பெயர். தாக்கு அணங்குன்னு ஒண்ணு இருக்கு. தாக்கு அணங்கு அது தாக்கும், அந்த அழகால தாக்கும், உடலால தாக்கும், அப்படி நோயால தாக்கும் அப்படிங்கிறத தாக்கு அணங்கு அப்படின்னு இருக்கு. ஆகவே இந்த தாக்கு அணங்கு, இவர் போட்டிருக்க அந்த அணங்கு என்ற சொல் பொருத்தமாக இருக்கிறது. இவள் அழகியவள், இவள் செம்மாந்து நிற்பவள், இவள் மூதில முதன்மொழியாள், கன்னி தமிழாள் இவள் என்றெல்லாம் சொல்லுவதை விட அந்த அணங்கு தாக்குவாள் உன்னை, ரகர வேல் கொண்டு தாக்குவாள் உன்னை, இந்தி தெரியாது போடா என்று சொல்வது போல அமித்ஷாவே இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மாணவர் அமைப்பு தெரிவித்திருக்கிறார்கள், நாங்கள் இந்தி படிக்க முடியாது என்று தெரிவித்திருக்கிற செய்தியை நமக்கு காதுல விழுகிறது. ஆக அதுலயும் ஒருத்தன் என்ன தமிழ் பெண்ணை கருப்பா போட்டிருக்கிற அப்படின்னு, கருப்பு தான் எங்கள் நிறம் இருந்தது. நிறைய அதுக்கு மறுப்புகள் எல்லாம் இந்த கலையரசி அம்மா போன்றவர்கள்லாம் நிறைய காணொலிகள் நாம் பார்க்கின்ற மகிழ்ச்சியா இருக்கின்ற காணொலிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அணங்கு என்ற சொல் நம்முடைய நெஞ்சிலே பதிந்துவிட்ட ஒரு சொல்லாக என்று மாறி இருக்கின்றது. அணங்கு மெயின் நின்ற அமைவரு காட்சி. அணங்கு மெயின் நின்ற அணங்கு 21வது அடியில அணங்கு மெயின் நின்ற அமைவரு அமைவரு என்று சொன்னாலே அமைந்த, முன்னாடியே கூட அந்த 12வது அடியில பாத்தீங்கன்னா அமைவரு அமைந்த, அது போல அணங்கு மெயின் நின்ற அமைவரு காட்சி. இந்த திருமண பெண்ணை குறிக்குதுங்க. அங்க என்னது மணங்கமழ் மாதரை மன்னி அன்ன அணங்கு வை நின்ற அமைவரு காட்சி. காட்சினா அழகிய கோலம் நம்ம கண்களுக்கு காட்சியாக தெரிகிறது. இந்த யாழுடைய அமைப்பு சொல்லுகிறது. இந்த அணங்குகோல் திருக்குறள்ல கூட நம்ம ஐயா திருவள்ளுவர் சொல்லுவாங்க, ஒரு இளைஞனுடைய பார்வையாக சொல்லுவார்கள். அந்த காமத்து பல முதல் குறளா வரும். அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு அப்படின்னு அந்த இளைஞன், அந்த காதலன் தலைவன் சொல்வதாக அவர் பாடுவார். அணங்குகொள் விண்ணுலகத்திலிருந்து வந்த அணங்கோ, என்னை தாக்கணங்காக வந்திருக்கிறாளே, என்னை தாக்குகிறாளே, வருத்துகிறாளே. தாக்குகிற அணங்குனா வருத்துகின்ற அணங்கு, அது அழகால் வருத்தலாம். தாக்கணங்கோ அணங்குகொள், அந்த கொல்லுன்றது அசைச்சொல், அது பொருளற்றது. அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ அழகிய மயிலோ கணங்குழை மாதர்கொள், அந்த கணம் குடை நல்ல அந்த குடை அணிந்த
பூ வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த குடையணிந்த கணங்குடை மாதர்கொள், மாதர்னா இந்த பெண்ணுலக, அதுதான் இங்க மாதரைன்னு வரும். மணங்கமழ் மாதர், மாதர்ன்றது பெண்ணை குறிக்கிறது, இந்த உலகத்து பெண்ணை குறிக்கிறது. கணங்குழை மாதர்கள் மாலும் என் நெஞ்சு, என்னுடைய நெஞ்சம் மயங்குகின்றது, அப்படியே மாளுகிறது என்று சொன்னாங்க. அதுதான் இந்த யாழ்ப்பாணத்துல பாடுறாங்க, இந்த மாலுக்கண்ணா மாலுன்ற பாட்டு, அதை வச்சு பாடுறாங்களான்னு தெரியல. சரிங்க. மணங்கமழ் மாதரை மண்ணி அண்ண அணங்கு மெய் நின்ற அமைவரு காட்சி, அமைகின்ற அந்த காட்சி திருக்காட்சி மணமங்களை போன்று அழகிய தோற்றத்தை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்ல மெய் நின்ற காட்சி. அவ்வளவுதான். இல்லை நரம்புகள், நரம்புகள் சொல்லிட்டு மான் குழம்பின்னு சொல்லி. அடுத்தது இந்த ஆறலை கள்வர், ஆறலை கள்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலை. இப்படி ஒரு அழகிய திருமண பெண் போல அழகுபடுத்தப்பட்ட யாழாக இருக்கின்றது. அதுபோல அது மட்டுமன்று, ஆறலை கள்வர் படைவிட, படை என்று சொன்னாலே நாம் கருவி என்று பார்த்தோம். அது வேலன் திருமுருகாற்றுப்படையை சொல்லும்போது கூட நாம் வேல் ஒரு படை, அந்த படையை வைத்து வேலை வைத்து நட்டு வழிபட்டார்கள். அந்த இடம் படை வீடு ஆகனது என்று நாம் பார்க்கிறோம். படை என்று சொன்னால் இங்கே கருவி. கள்வர் படைவிட, ஆறலை கள்வர், ஆறலை கள்வர்னா ஆறுனா வழி, ஆறு அழைக்கின்ற, ஆறை அழைக்கின்ற, வழியை அழைக்கின்ற, வழியை பறிக்கின்ற, வழிப்பறி செய்கின்ற, வழிப்பறி செய்கின்ற கள்வர் கூட. பாலை நிலம் என்றால் இவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் எயினர், வேட்டையாடுகின்றவர்கள். பிறகு இந்த ஆறலை கள்வர்கள் அந்த நிலங்களிலிருந்து ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலம் வழியாக செல்லக்கூடிய மக்களை வழிப்பறி செய்து வாழக்கூடியவர்கள். மருத நிலத்திலிருந்து முல்லை நிலம், முல்லை நிலத்திலிருந்து நெய்தல் நிலம், நெய்தல் நிலத்திலிருந்து குறிஞ்சி நிலம், இப்படி ஒவ்வொரு நிலத்திலிருந்தும் வெவ்வேறு நிலத்துக்காக சென்று கொண்டிருப்பவர்களை வழியிலே வழி பாலையில வந்துடும். நடுவில் ஒரு நிலத்துல இன்னொரு நிலைக்கு வரும்போது அதை இவங்க அழைக்கிறது. பாலை என்பது தனியா இல்லை, குறிஞ்சியம் முல்லை முறைமையில் தெரிந்து பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் நம்ம. அந்த பாலை நிலத்தினுடைய கள்வர்கள், அந்த நம் மக்கள், அதனுடைய அதான் கொற்றவை. கொற்றவை காளி அந்த நாக்கை கடித்து கொண்டு எலும்பு மாலை, அந்த மண்டை ஓட்டு மாலைகளை போட்டுக்கொண்டு கையிலே சூலம் ஏந்தி கொண்டு வேலை ஏந்தி கொண்டிருப்பாள். அந்த ஆறலை கள்வர் படைவிட, தங்களுடைய படையை விட்டுவிட, தங்களுடைய கருவிகளை, கொலை கருவிகளை விட்டுவிட கை நழுவி விழுகிறான். எப்பொழுது? இந்த அழகிய யாழை மீட்கும் பொழுது, அந்த இன்னிசையை மீட்கும் பொழுது, அது மீட்கின்ற அந்த இசையானது அவர்கள் மயக்குகின்றது, அந்த கல்வர்களை மயக்குகின்றது. ஆறலை கல்வரை நெஞ்சம் மயக்குறுகிறது. மயக்குற்று அவர்கள் தங்கள் கையில் இருந்த படைகளை நழுவ விடுகிறார்கள், நழுவி செல்கிறது. அது கூட தெரியாமல் அவர்கள் இசையிலே மயங்கி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆறலை கள்வர் படைவிட அருளின், அருளின் மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலை. அருளின் மாறுதலை, அருள் என்பதற்கு, இரக்கம் என்பதற்கு, பரிவு என்பதற்கு மாறுதலையாக இருக்கின்ற அருளின் மாறுதலையாக இருக்கக்கூடிய பெயர்க்கும் அந்த மாறுதலை. மாறுதல், அருளின் மாறுதல் கொடூரம், கொடுமை, கொலை செய்தல், பறித்தல், வழிப்பறித்தல், காயங்கள் உண்டாக்குதல், அடித்தல், துன்புறுத்தல், இதுதான் அருளுடைய மறுதலை. அந்த மாறுதல், அருளுடைய மாறுதல், அந்த மாறுதலை பெயர்க்கும். அது பெயர்க்கும் விட்டு ஒழிக்கும். அந்த மாறுதலை பெயர்த்து தள்ளிடும். எது? இந்த மருவின் பால், இந்த மருவினிய அப்படின்னு சொல்ல, மருவினிய, மருவின் பால், அழகிய பால், இனிய பால், ஏந்ததற்குரிய பாலை யாழ், ஏந்ததற்குரிய பாலை யாழ், இனிமையான இசையை தருகின்ற, இசையால் இணைக்கின்ற, பிணைக்கின்ற, அதான் மருவினிய. மருவின் அப்படின்னா பிணைக்கின்ற, இணைக்கின்ற பாலை இந்த யாழ்.
பாலை பண்ணே பாடுகின்ற இந்த யாழ் என்பதாக இந்த பகுதியை யாழை பற்றி சொல்லி முடித்துவிட்டு அந்த இயக்குகின்ற முறையை சொல்லுகிறார். அடுத்த 2 அடிகளிலே யாழை இயக்கும் முறை. வாரியும் வடித்தும் உந்தியும் உறழ்ந்தும் சீருடை நன்மொழி நீரோடு சிதறி. வாரியும் வடித்தும் உந்தியும் உறழ்ந்தும் சீருடை நன்மொழி நீரோடு சிதறி. 4 வகையான மீட்டல்கள் இந்த யாழ் கருவிகளை இசைக்கிற முறையை சொல்றார். வாரியும் வார்தல்னா நரம்புகளை சேர்த்து தழுவி வாசித்தல். சொல்லுங்க சொல்லுங்க தோழர். யாரு? இல்ல இங்க குறுக்க ஏதாவது பேச்சு வந்துருச்சு, நான் ஒளியை முடக்காம விட்டுட்டேன். நீங்க பேசுங்க. சரி தோழர் சொல்லுங்க. வாரி வார்தல்னா நரம்புகளை சேர்த்து தழுவி வாசித்தல். சுட்டு விரலால் வாசித்தல்னு ஒரு சுட்டு விரலால சுன்றது அந்த நரம்பு கருவிகளை, யாழுடைய நரம்பை, அதான் வார்தல் என்று சொல்லுகிறார். அடுத்து வடித்தல்னா உருவுதல் அல்லது சுண்டுதல். சுட்டு விரல் பெருவிரலால் நரம்பை அகமும் புறமும் ஆய்தல். அந்த நரம்பை ஆய்தல், அதாவது இசைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பண்ணுக்கு ஏற்ற இசை முன்னாடி அவங்க இந்த மாதிரிலாம் செய்யறது. இந்த மேளம் வாசிக்கிறத கூட தட்டி தட்டி பார்ப்பாங்க. அதே போலதான் யாழை. வார்தல், அடுத்தது வடித்தல், உந்துதல், நரம்புகளை தெரித்து வன்மையாக எங்க ஒலிக்கிறது, மென்மையாக எங்கே ஒலிக்கிறது, இடைப்பட்ட பகுதியாக எங்கே ஒலிக்கிறது என்று ஆய்வு செய்தல். அதான் உந்துதல். உறழ்தல், ஒன்றை விட்டு ஒன்றை தட்டுதல், மீட்டுதல். அதை ஒரு 7 நரம்பையும் வரிசையா மீட்டுதான் இருக்குது. அதே போல ஒன்று விட்டு ஒன்று பண்றது, இந்த புல்லாங்குழல துளைகளை மூடிட்டு வாசிக்கிறது, திறந்துட்டு வாசிக்கிறது, ஒன்று விட்டு ஒன்று மாற்றி வாசிக்கிறது, ஒன்றையும் மூன்றையும் திறந்துட்டு வாசிக்கிறது, ஒன்றையும் 4ஐயும் திறந்துட்டு வாசிக்கிறது, 2ஐயும் 4ஐயும் திறந்துட்டு, இப்படி இந்த கருவிகளையும் நரம்பையும் கூட ஒன்று விட்டு ஒன்று அல்லது ஒன்றுடன் ஒன்று சேர்த்து ஒன்றையுடன் ஒன்று மாற்றி மாற்றி வாசித்தல். அதுக்கு உறதல் என்று சொன்னாலே மாறுபாடாக இருத்தல். உரராட்டு என்று சொன்னால் விவாதம் செய்தல் உரராட்டு. உறதல் என்று சொன்னால் கலத்தல் என்றும் பொருள் இருக்கிறது. இந்த ஆற்றிடை காட்சி உரழ தோன்றின இந்த ஆற்றுப்படைக்கு தொல்காப்பிய இலக்கு 100 சொல்லுதுனாக்கா, அந்த ஆற்றிலே இவர்கள் இடையிலே ஆற்றின் வழியிலே இவர்கள் அந்த பரிசில் பெற்ற பணனும் பரிசில் பெற விரும்புகின்ற பணனும் சந்திக்கின்ற பொழுது உரழ தோன்றிய பரிசில் பெற்ற பணன் பரிசில்கள்லாம் வைத்திருக்கிறான். இந்த வறுமையுற்ற பணன் அதெல்லாம் இல்லாமல் வறுமையுற்று இருக்கிறான். ஆக உரழ தோன்றிய, முரண்பட்டு தோன்றிய என்று சொல்லலாம். அல்லது கலந்து இந்த பணனும் இருக்கிறான், வளமான பணனும் இருக்கிறான், வறுமையுற்ற பணனும் இருக்கிறான் என்று கலந்து அந்த உரழுதல் என்று சொன்னால் அப்படி இருக்கிறது. உரழ என்று சொன்னால் ஓம உருவாகவும் இருக்கிறது. இங்கே உரதல், இந்த உரழ்ந்தும் வார்ந்தும் பார்த்தல், வாரியும் வடித்தும் உந்தியும் உரழ்ந்தும் சீருடை நன்மொழி நீரோடு சிதறி. இது என்ன இவர் எழுதுறாரு நம்ம சாவேசு ஐயா என்ன எழுதுறாங்க? வார்தல் என்பது சுட்டு விரலால் செய்கின்ற தொழில். யாழை இயக்குவதற்கு சில முறைகள் உள்ளன. அதில் வார்தல் என்பது சுட்டு விரலால் செய்கின்ற தொழில். இதை வாரியும் என்று சொல்கிறார். நரம்புகளை தழுவியும் என்று கூட சொல்லலாம். வடித்தல் என்பது சுட்டு விரலும் பெருவிரலும் வட்டி நரம்பை, இந்த வட்டி நரம்புன்றது என்னன்னு தெரியல, அது அச்சுப்படையா இருக்கும்னு நினைக்கிறேன். அகமும் புறமும் ஆராய்தல், இதை வடித்தும் என்று சொல்கிறார். உந்தி என்பது யாழ் நரம்புகளை தெரித்து வன்மை மென்மை பொதுமை போன்றவற்றை பார்த்தல். உறந்தும் என்பது ஒன்று இடையிட்டும் 2 இடையிட்டும் தெரித்து ஆராய்தல். பின்பு பாட்டில் உள்ள சீரலுக்கு, இதுதான் அந்த முதல் வரிக்கு பொருள். வாரியும் வடித்தும் உந்தியும் உறந்தும். அடுத்து 2வது அடிக்கு சீருடை நன்மொழி நீரோடு சிதறி. அதாவது பாட்டில் உள்ள சீர்களுக்கு, சீருடை நன்மொழி, பாட்டில் உள்ள சீர்களுக்கு தக இசையை நிரப்புதல். இவ்வாறு யாழை இயக்குவர். இதனையே சிலப்பதிகாரம் சொல்கிறது. முன்பு எப்படி சொல்லியதோ அந்த மணமகளிர் போல இந்த யாழ் அமைப்பு இருக்கிறது. யாழ் கருவிகள் அழகுற பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல இங்கேயும் வாரியும் வடித்தும் உந்தியும் உறந்தும் என்று இங்கே யாழை இயக்குகின்ற முறை 4ஆக சொல்ல, இதையே தான் அங்கே சிலப்பதிகாரம் சொல்கிறது. ஏறத்தாழ 2ம் சமகாலத்து இலக்கியங்கள் தான். வார்தல், வடித்தல், உந்தல், உறழ்தல், சீருடன் உருட்டல், திருட்டல், அள்ளல்,
ஏருடை பட்டடை என இசையோர் வகுத்த 8 வகையின் இசைக்கரணத்து. அது இன்னும் கூட சேர்த்து 8 வகையாக இசையை இமிட்கலாம் இந்த யாழிலே என்று சிலம்பிலே காணல் வரியிலே, அதே காணல் வரியில் தான் வருகிறது. யாழை இயக்கும்போது நரம்புகளை தழுவியும் நரம்புகளை உருவியும் தெரித்தும் ஒன்றை ஒன்று உழந்து தெரித்தும் சீர்களை உடைய பாடல்களுக்கு தகை இசையை நிரப்பியும் இயக்குவார்கள் என்பதாக இந்த நீரோடு சிதறி என்று சொல்லுது. சீருடைய நன்மொழி என்று சொன்னால் இன்னொரு உரையில வந்து இந்த தெய்வங்களை பாடும் பாடல் அப்படின்னு சொல்லியிருப்போம். சீருடைய நன்மொழி. நீர்மை, நீரோடு சிதறி, நீர்மை, நீர்மைனா தன்மை, இயல்பு. அது திருக்குறள்ல கூட நீர்மைன்னு வருதுல்ல, அந்த குறள் நினைவு வர மாட்டேங்குது. பாட்டில் உள்ள சீர்களுக்கு தக இசையை மீட்டுதல், இதுதான் நீர்மை, சிதறி மீட்டுதல் என்று இப்படியாக அந்த இதை இப்போ நம்ம அந்த பாட்டுல சில சொன்னதுபடி இந்த படத்துல கொஞ்சம் பார்ப்போம். இதுதான் இந்த யாழ், பல்வேறு வகையான யாழ்களை பார்த்திருக்கிறோம். இதுல வந்து தண்டினுடைய கண்களின் அமைப்பு. இது வந்து இந்த ஆணி வந்து முடுக்கு ஆணி வந்து நண்டினுடைய கண் போல இருக்கிறது. அலைவாய், அலையில சேற்றில் அந்த வலையில இருக்கிற நண்டுனாலே போதும், அலைவாய்ன்னு சொல்றாரு. நண்டு, வலையில இருக்கிற நண்டு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த வருவாய், அதாவது உள்நாக்கு இல்லாத வருவாய், வெறும் வாய். இது வந்து பாம்பு நிமிர்ந்தன்னு, நாக்கு இல்லாத பாம்பு நிமிர்ந்தது போல இருக்கிறது. ஏன்னா பாம்பு நிமிர்ந்தாலே நாக்கு நீட்டி இருக்கும், இல்லை நாக்கு நீட்ட முடியாது. இல்லை அது போல இருக்கிறது பாம்பு. பாம்பு தூர்ணம், பாம்பு அனந்தன்ன. அது போல இந்த தண்டு வளைந்திருக்கிறது. அடுத்தது நரம்புகள் இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடியாப்பம் நரம்பு இழை போல இருக்கிறது, அதை சேர்த்து கட்டி இருக்கிறது என்று சொன்னார். அடுத்து பத்தல் என்றது அதனுடைய அடிப்பகுதி. அதனுடைய நிறம் வந்து இப்படி இருக்கிறது. அதனுடைய தோல் வந்து இந்த மேல் பகுதி, அடிப்பகுதியையும் மற்ற யாழுடைய உறுப்புகளை இணைக்கிற பகுதி தோல். அதுக்கு பிறகு இந்த தண்டையும், அந்த தண்டு வந்து இந்த மீட்டும் பொழுது இப்படி வளைஞ்சு சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த திவவு என்ற உறுப்பின் மூலமாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த திவவு வந்து வெவ்வேறு வளையங்களால் ஆனது, வெவ்வேறு அளவுகளால் ஆன வளையங்களால் ஆனது. அந்த அளவு மாறுபடுகிறது. இது வந்து எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு பெண், கரிய நிற பெண் தன்னுடைய, இது வந்து சிவப்பு நிற பெண் உடைய இதுல வந்து இருக்கிறது. இந்த இங்க வந்து கரிய நிற பெண் முன்கையிலே வளைந்திருக்கிற வளையல் போல இருக்கு. அது கருப்பா இருக்கிறதுனால அப்படி கரிய நிற பெண்னால இவர் கருப்பு வனத்தை தீட்டிருக்காரு. அது சிவப்பு வனத்தை தீட்டிருக்காரு, சிவப்பான பெண்ன்றதுனால. இந்த வளையல் வந்து இப்படி வேறுபடு வளையலா இருக்கிறது, பல்வேறு தளர்வான வளையலா இருக்குது. ஆனா வந்து நீங்க பெண்கள் கையில போட்டிருக்கிற அந்த வளையலை பார்த்தோம்னா, நம்ம சில நேரங்கள்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த வளையலை பின்தள்ளி இறுக்கிடுவாங்க. அது ஏதாவது வேலை செய்யும்போது அது வந்து இடைஞ்சல் கொடுக்கும், தொல்லை கொடுக்கும். இப்படி ஆடிட்டு இருக்கோம், சத்தம் வந்து ஓசை வந்துகிட்டு இருக்கும். அதனால இவர்கள் வந்து இறுக்கி அதை இது பண்ணுவாங்க. அது போலதான் இந்த இதையும் வந்து முறுக்கி நல்ல வேண்டிய இடங்களிலே அதை முறுக்குவார்கள், வேண்டாத இடத்துல தளர்வு கொடுத்துவார்கள். அது போலத்தான் இந்த வளையல் போலத்தான் இதற்கு பேர் திவவு என்று பெயர் என்று சொன்னார். பிறகு மான் குழம்பு அண்ணன் போன்றது அந்த தோலுடைய பத்தலுடைய மேற்பகுதி, பத்தலுடைய அடிப்பகுதி. இது அந்த பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை, இதுதான் அந்த பொல்லம் என்ற பகுதி. அந்த அந்த பொல்லங்களை எல்லாம் பொதிந்திருக்கின்ற அந்த போர்வை. இந்த பொல்லம் என்பது எப்படி இருக்குன்னு சொன்னால், இவருடைய இந்த படத்தை வரைந்தவர் வந்து அந்த பாட்டினுடைய அடிக்கு கண்ணினுடைய இமையிலே இருக்கின்ற முடி போல இருக்கிறது சொன்னார். பாட்டிலே அந்த உரையாசிரியர் சாவேசு அவர்களும் கிவாஜி அவர்களும் என்ன சொல்கிறார்கள், அந்த இதுதான் சொல்றாங்க, பெண்ணினுடைய இளஞ்சொல், பெண்ணினுடைய எய்யா இளஞ்சொல் அப்படின்னா, இன்னும் எத்தனை மாசம் தெரியாத இளம் சூழ், ஒரு 2-3 மாதம், 1 மாதம் 2 மாதம் கருவுற்ற பெண்ணுடைய
செந்நிற பெண்ணுடைய அந்த வயிற்றிலே இருக்கின்ற முடி போல இருக்கிறது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இது பிறகு இந்த யாழுடைய உறுப்புகளாக 8 பத்தல், கோடு அல்லது மறுப்பு, அதான் தண்டு, யாழ் தண்டு, அந்த தண்டின் மேல் உள்ள ஆணிகள், வெண்கை, நரம்பு, பச்சை என்றால் தோல் என்ற பகுதி, போர்வை, இந்த தோலையும் அந்த இதையும் சேர்த்து இணைத்திருக்கின்ற போர்வை, திவவு என்ற பகுதியை பார்த்தோம். இப்போ அடுத்தது இந்த யாழ்ப்பத்தனுடைய புறத்தோற்ற வண்ணம், அதற்கான ஓமைகளும் இந்த பாட்டில் சொல்லலை, ஆனால் வேற பானாற்று படையிலையும் வருது, மலைபடு கடாமையும் வருது, முருகாற்று படையிலையும் வருது யாழ் பற்றி. அதில் இந்த மலைபடு கடாமில் சொல்லுவாங்க, பானாற்று படையிலும் படிச்சிருக்காங்க. அதாவது குமிழம்பழத்தினுடைய வெளிப்புற தோல் அதனுடைய இது, அப்புறம் உள்புறம் இருக்கிற திவவு இங்கே, அதே போல் இந்த பாதிரி மலர் அதனுடைய வெளிப்புற தோற்றம் இங்கே, அதே போல் அந்த உள்புற தோற்றம் இங்கே, அதே போல் கலாக்கனி கலாப்பழம் அதனுடைய தோற்றம் இந்த தோற்றம் இங்கே, அது இந்த தோற்றம் இங்கே, அப்படி செந்நிற தோலாகவும் மஞ்சள் நிற போர்வையாகவும் இருக்கிறது என்று சொன்னார். அருமையாக வரைஞ்சிருக்க. பேரு தான் எனக்கு சரவணன் நினைக்கிறேன், பொன் சரவணன் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் இந்த பாட்டு போட்டாலே அவருடைய அந்த இது வருது. இந்த பத்தல் என்பது யாழ் உறுப்புகளின் முதன்மையானதும் அடிப்படையானதும், உறுப்புகளில் பெரிய பரப்பு கொண்ட உறுப்பு, யாழினுடைய ஏனைய உறுப்புகளை தாங்கி நிற்கும் உறுப்பு, திருவோடு போல மரத்தினால் செய்யப்பட்ட ஆழமான ஒரு களம். ஆனால் அதிலிருந்து வேறுபட்டது, சற்று வேறுபட்டது. கருமை நிறத்தில் ஆழமாக நீள்வட்டமாக இருப்பதால் இதனை நீரின்றி வறண்ட ஆழமான இருள் நிறைந்த சுனையுடன் ஓமைப்படுத்தி கூறுவார்கள். நம்ம வேற ஒரு இலக்கியத்தில் அதை பார்த்துருவோம். பத்தலுடைய மேல்புறம் வாய்ப்பகுதியில, அதாவது மேல் விளிம்புகளில் மணி போன்ற உருண்டையான அமைப்புகள் இருக்கும். இதான் அது, மணி போன்ற உருண்டையான அமைப்புகள். இந்த மணிகள் வரிசையாக அமைக்கப்பட்டு பார்ப்பதற்கு ஒரு கால் சிலம்புக்குள் பரல்கள் வரிசையாக, ஒரு சிலம்புக்குள்ள இந்த பரல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நீள்வட்டமாக அமைந்திருப்பதை போல காணப்படும். பத்தலுடைய வாய்ப்பகுதியின் ஒரு புறத்தில் 2 முனைகளை உடைய, இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு, அது அந்த படத்துல பார்த்தோம்னா பிறை போன்ற அமைப்பு காணப்படுகிறது, மேல் நோக்கிய பிறை போன்ற அமைப்பு காணப்படுகிறது. சில யாழ்களில் ஒரே ஒரு முனை, சிலவற்றில் 2 புறங்களில் ஒவ்வொரு முனை. யாழினுடைய தண்டினை பத்தலுடன் பொருத்துவதற்கு இந்த பிறை போன்ற அமைப்பு உருவாகிறது. யாழ் தண்டை பத்தலுடன் பொருத்துவதற்கு இந்த அமைப்பு இந்த இடத்துல, அதான் திவவு வர இடத்துல. அடுத்தது பத்தலின் கீழ்ப்புறமானது குவிந்திருக்கிறது, பார்ப்பதற்கு கண்விழி போன்ற வடிவில் இருக்கிறோம். ஏன்னா இவர் இந்த கண் இமை போன்ற முடிவு சொல்றதுனால இது கண் போன்ற வடிவத்தில் இருக்கிறது. முன்புறமாக குவிந்திருப்பதால் இதனை பத்தலின் வயிறு என்று கூறுவார்கள். இதன் நடுவில் ஒரு கவடு போன்ற சிறு பிளவு காணப்படும். இதனை உந்தி தொப்புள் என்று சொல்லுவோம். இது பார்ப்பதற்கு மானின் கால் குழம்பின் அடிப்பகுதியை ஒத்திருக்கும். அதுதான் இந்த பாட்டினுடைய இந்த பகுதியை யாழை பற்றிய வர்ணனையுடைய முதல் வரி, குழப்பு வழி அன்ன கவடு கொடு பத்தல். இந்த கவட்டின் மேல்புறத்தில் போர்வையின் கீழ்முனையினை பொருத்துவதற்கு ஏதுவாக நீளமான விரல் போன்ற, இதுதான் அந்த பொருத்தறதுக்கு ஏதுவா அது அமைந்திருக்கிறது. பொருத்தறதுக்கு அமைப்பு வரிசையாக இருக்கும். இவற்றை பொல்லம், இந்த பொல்லத்தை போத்துறதுக்கு ஒரு போர்வை, இந்த பொல்லம் இப்படி இருக்கிறது என்று சொல்லும். கோடு மறுப்பு, யாழுடைய தண்டு உறுப்பு உயரமாக இருக்கிறது, உயரமானது ஒரு உறுப்பு, மரத்தினால் செய்யப்படும். இது உருண்டையாகவும் பளபளப்பாகவும் காணப்படுவதால் இதனை பாம்புடன் ஒப்பிட்டு கூறுவார்கள். பெரும்பாலும் இது கருநிறம் கொண்டது, அப்போ கருநாகம் போல. ஆனாலும் சில சமயங்களில் தேன் வண்ணத்திலும் இருக்கும். யாழ் நரம்புகளை தாங்கி நின்று சரியான இசையை மீட்ட இது உதவுகிறது. அடுத்து யாழின் உறுப்புகளில் மிக சிறிய உறுப்பு ஆணி. இது யாழ் தண்டின் மேல் பகுதியில் அமைந்துள்ள துளைகளுக்குள் செலுத்தப்பட்டு தம்முடைய தலையில் முடுக்குவதற்காக அமைப்புடன், அதாவது இன்றைய திருகாணி போல இருக்கும். இதனை நண்டின் தலைக்கு மேல் நீண்டு அமைந்துள்ள கண்களுடன் ஒப்பிட்டு சொல்வார்கள். இந்த ஆணிகள் மரத்தாலோ உலோகத்தாலோ செய்யப்பட்டது. மாழையால், உலோகங்கிறது சமர்க்கிறத சொல், தமிழ்ல மாழை. வெள்ளியால் செய்யப்பட்ட இந்த வட்ட வடிவ ஆணிகள் ஒளி வீசும்போது பார்ப்பதற்கு நிலவு போல தோன்றும். யாழ் நரம்புகளின் மேல் முனையின் ஒரு பகுதியினை இந்த ஆணிகளில் சுற்றி இருப்பதால் இந்த ஆணிகளை முடுக்குவதன் மூலமாக யாழ் நரம்புகளின் விரைப்பினை கூட்டவும் குறைக்கவும் முடியும். விரைப்புத்தன்மை
கூட்டவும் குறைக்கவும் முடியும் இந்த ஆணியை முடுக்கிறதுனால. யாழ்த்தண்டின் மேல் பகுதியில் அமைந்திருக்கும் இது ஒரு கைப்பிடி போன்ற அமைப்பு, அதாவது வெண்கைன்னு பேர் இருக்கு. ஒரு கைப்பிடி போன்ற அமைப்பு யாழினை தூக்க உதவுவது மட்டுமன்றி யாழ் நரம்புகளின் மேல் முனைகள் அவிழாமல் இருப்பதற்கு அவற்றை இந்த கைப்பிடியில் தான் சுற்றி கட்டியிருப்பார்கள். வெள்ளியாலான இது வெண்ணிறத்தில் அமைந்திருப்பதால் இதனை வெண்கை என்று சொல்லுவார்கள். அடுத்து நரம்பு. யாழில் இசையினை உருவாக்க உதவுவது நரம்பு தான். நரம்பினை மீட்டும் போது இசை உருவாகிறது. இந்த நரம்பானது பெரும்பாலும் மரல் செடியின் இலைகளை வகுத்து உரித்தெடுத்த நாரினை வடித்து முறுக்கி செய்யப்பட்டது. மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதனை தினை அரிசி மாவில் செய்த இடியாப்ப இழைகளுடன் பொன்னாலான இழைகளுடனும் ஒப்பிட்டு சொல்வார்கள். பச்சை. அடுத்தது பச்சைனா விலங்கினுடைய மேல் தோலை குறிப்பது பச்சைன்னு. இங்க விலங்கினுடைய தோலை பாடம் செய்து பதப்படுத்தி அதில் சிவப்பு அல்லது காவி அல்லது செம்மஞ்சள் வண்ண சாயம் ஊட்டுவார்கள். பச்சையானது பத்தலின் மேல்புறமான வாய்ப்பகுதியினை முழுவதுமாக மூடி மறைக்குமாறு அதன் மேல் பசை கொண்டு பூசப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கும். இத்தோலின் மையத்தில் 2 வரிசைகளில் நெருக்கமாக சிறு துளைகள் போடப்பட்டு இருக்கும். துளைகள் இருக்கும் இடம் சற்று குவிந்த நிலையில் காணப்படுவதால் இவை பார்ப்பதற்கு கழுகு மரத்தின் பாளைகளில் பூ மொக்குகள் வரிசையாக அமைந்திருப்பது போலவும், இதுதான் அந்த பானாற்று படையில வருது. வரகு பயிரில் விளைந்த கதிர்களின் மணிகள் வரிசையாக அமைந்திருப்பதை போலவும் காணப்படும். யாழ் நரம்புகளின் கீழ் முனையினை இந்த துளைகளுக்குள் செலுத்தி இறுக்கமாக கட்டியிருப்பார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். போர்வை, தோல் வேற போர்வை வேற. பத்தலின் மேல்புறத்தினை பச்சையானது மூடியிருப்பதை போல, அதான் பச்சைங்கிற தோல் மூடியிருப்பதை போல போர்வையானது பத்தலின் கீழ்ப்புறத்தினை மூடியிருக்கும். பத்தலுடைய கீழ்ப்புறத்தை மூடியிருக்கிறது போர்வை, மேல்புறத்தை மூடியிருக்கிறது பச்சை அல்லது தோல். ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துட்டோம்னா நமக்கு மறுபடியும் இதுதான். இது போர்வை, இது தோல். இந்த செவ்விய வனத்துல இருக்கிற தோல் மேல்புறத்தை மூடி இருக்கிறது, கீழ்ப்புறத்தை மூடி இருக்கிறது இந்த பத்தல் வயிறு போல, யாருடைய வயிறு போல இருப்பது, அதை மூடி இருப்பது இந்த போர்வை. யாழ் நரம்புகளின் கீழ் முனையினை இந்த துளைகளுக்குள் செலுத்தி இறுக்கமாக கட்டியிருப்பார்கள். அடுத்தது போர்வை. போர்வை தான் பார்த்துட்டோம். பார்ப்பதற்கு இது பார்த்துட்டோம், போர்வை பார்த்துட்டோம். அடுத்தது திவவு. திவவு என்பது யாழினுடைய வடிவத்தினை குலையாமல் நிலைநிறுத்தவும், யாழ் நரம்புகளை மீட்டி சரியான இசையை பெறுவரும் உதவுகிறது. அதாவது யாழ்த்தண்டினை பத்தலின் பிறை போன்ற அமைப்புடன் மிக வலுவாக பொருத்துவதற்கு உதவும் இது ஒரு வளையம் போன்ற அமைப்பாகும். மரத்தினால் செய்யப்படும் இது பார்ப்பதற்கு அளவு திரிந்த கை வளையல் போல ஒரு புறம் பெருத்தும் மறுபுறம் சிறுத்தும் காணப்படும். உள்ளே ஒரு ஒடுக்க வழி உடையதால் இதனை காதுடன் ஒப்பிட்டு கூறுவார்கள். திருகி ஏற்றப்படும் இது பொதுவாக பல எண்ணிக்கையில் பல அளவுகளில் பொருத்தப்படுவதால் இவற்றை பொருத்திய பின்னர் இவற்றை பார்ப்பதற்கு ஒரு பெண் தன் முன்னங்கை முழுவதும் பல அளவுகளிலான வளையல்களை வரிசையாக அணிந்திருப்பதைப் போலவும் மலையேறும் படிக்கட்டு போலவும் தோன்றும். 2 ஓமை இவர் சொல்றார், இந்த உரையாசிரியர் சொல்றார். பெண் பல வகையான அளவுகள்ல வளையல் அணிந்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இல்லைன்னா படிக்கட்டு கீழே அகலமான படிக்கட்டு போக போக குறுகிய படிக்கட்டா இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்றார். இவ்வாறு நாம் அதை பார்த்திருக்கிறோம். ஆகவே இத்துடன் நம்முடைய இந்த பாடப்பகுதியை நாம் முடித்துக் கொள்ளலாம். இதுல ஏதாவது நீங்கள் உங்கள் கருத்தை கூற விரும்பினால் அல்லது ஐயம் எழுப்ப விரும்பினால் எழுப்பலாம். இல்லை என்றால் வகுப்பை நிறைவு செய்யலாம். நான் வருகை பதிவுடன் எடுத்துக்கொள்கிறேன். ரவிக்குமார் ஏதோ ஒரு யூடியூப் அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த குழப்பு வழி அண்ணன் சுவடுபடு கவடுபடு பத்தல் அப்படிங்கிற அந்த பாட்டு இசையா ஒரு யூடியூப்ல ஏற்றிருக்காங்கன்னு சொன்னாரு. அந்த இணைப்பு தான் கொடுத்துருக்காரு. உரையாடல் பெட்டியில பார்த்தீங்கன்னா அந்த இணைப்பு இருக்கு. ஒரு குழுவிலையும் பதிவிட சொல்றேன்.
முக்குரவாளன், ரவிக்குமார், குமாரதாசன் ஐயா, தனிகவேல், உரை சேர்த்தார். சரிங்க தோழர். ஐயா வேற ஏதாவது செய்தி இருக்குங்களா? இங்கேயா ஐயா வந்து குமரதாசன் ஐயா தலைமை தாங்குற ஒரு கருத்தரங்கம் நடக்க இருக்கிறது. அது அமெரிக்காவில் புரட்சி கவிஞர் மன்றம் ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த குழுவிலையும் போட்டிருக்காங்க. அதை பாருங்க. அன்றைக்கு நீங்க நம்ம எல்லாருமே கலந்து கொள்வோம். வேறு செய்திகள் தொடர் நிறைவு செய்யலாங்களா தொடர்? தோழர் ஒரு சில சொல்லுங்க ஐயங்கள் தோழர். தோழர் நம்ம வந்துட்டு சிறுபான்மைப்படை பெரும்பான்மைப்படையில வந்துட்டு பாணர் சொல்லுங்க தோழர். சொல்லுங்க சொல்லுங்க தோழர் தோழர். கேக்குங்களா தோழர்? கேக்குது. நம்ம சிறுபான்மைப்படை பெரும்பான்மைப்படையில பாணர்கள் அது பார்த்தா அவங்க பாடுவாங்க, யாழ் வச்சு பாடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விரலியர் அவங்கள பத்தி செய்திகள் வந்துச்சு. இப்போ வந்து பொருணர் இவங்க 3 பேருமே இது மாதிரி பாடல் வந்து பாடி பரிசில் பெற அதே இதாங்களா தோழர்? இதுல ஏதாவது வேறுபாடுகள் இருக்குதா? இந்த மாதிரி பாணருக்கும், விரலியருக்கும், பொருணருக்கும் அது ஒரு கேள்வியும் தோழர். விரலியர் விரலியர் வந்து பெண்பாலை குறிக்கிறது. அது வந்து பாணருடைய மனைவிய விரலியர்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து பாணரை போலவே இசை மீட்டுவதில் பாடுறதில்ல அவங்களுக்கும் இது உண்டு, பயிற்சி உண்டு. அதையும் செய்வார்கள். பாணர்கள் என்பவர்கள் யாழிலே இசையமைத்து பாடல்களை புகழ்ச்சி பாடல்களை பாடுபவர்கள். கூத்தர் என்பவர்கள் நடிப்பவர்கள். கூத்தும் அவங்க பண்ணுவாங்க. விரலியர் வந்து ஆடுவார்கள், ஆடியும் செய்வார்கள். பாணர்கள் வந்து ஆட மாட்டாங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க. பொருணர் ஆற்றுப்படை அப்படிங்கிறது வந்து அவர்கள் வந்து குறிப்பாக ஏற்களம் பற்றியும் போர்க்களம் பற்றியும் பாடுவாங்க. அது மற்றவர்கள் வந்து ஒரு மன்னனை, அவனுடைய வள்ளல் தன்மை அல்லது முருகனை பாடுறது இந்த மாதிரி இருக்குது. இந்த பொருணர் ஆற்றுப்படை வந்து களங்களை பற்றி பாடும். ஏற்களம் போர்க்களம்னு 2 களம் இருக்கு இல்லையா? அவைகளை பற்றி அதை முதன்மைப்படுத்துவர்களுக்கு பேர் பொருணர் ஆற்றுப்படைன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச செய்தி. அதை பகிர்ந்துட்டோம் வேற. ஆமாங்க ஐயா சொன்னது போல நாம இந்த வகுப்பு பாட தொடக்கத்திலே கூட நம்ம அதை பொருணர், பொரு இன்னர், பொரு என்று சொன்னால் பொருந்துதல், பொருந்துதல், 2 பொருளும் இருக்கு. ஒன்றோட ஒன்றோட மோதல், ஒருவரோட ஒரு போரிடுதல். அதே போல ஒப்புமைப்படுத்துகிற ஒப்பு பொருளும் இருக்கிறது என்று இளங்குமண ஐயோட வந்து எழுதியிருக்காங்க. இந்த பொருந்துதல் வந்து பொருணர் என்பது ஐயா குமரதாசன் ஐயா சொன்னது போல ஏற்களம் பாடுனர், போர்க்களம் பாடுனர், பரணி பாடுனர் என்று பொருணர் வந்து நிறைய இருக்கிறாங்க. இவர்கள் வந்து இந்த இளங்குமண ஐயா கூடுதலாக ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் போல வேடமிட்டு கொண்டு போய் பாடுவாங்க பொருணர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒப்புதல்ங்கிற கருத்து அது போல இருக்காங்க. சரிங்க. நன்றி தோழர். இன்னொரு கேள்விங்க தோழர். இது அந்த யாழ் இருக்கிற நரம்புகள் வந்து வெள்ளி கம்பிங்களா தோழர், இல்ல வந்து வேற ஏதாவது, அது என்ன பொருளால் ஆனது? அதுவும் நம்ம யாழ் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் எந்தெந்த பொருளால செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நமக்கு இன்னும் நல்லா இருக்கும் தோழர். அடுத்த வகுப்புல அதாவது ஒரு வேண்டுகோள் இல்ல வேண்டுகோள் இல்ல, நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அதுல நம்ம வந்து இது வந்து மரத்தினால் செய்யப்பட்ட உறுப்புகளும் இருக்கின்றன. மாழையால் செய்யப்பட்ட உறுப்புகளும் இருக்கின்றன. இது வந்து நரம்பு வந்து இப்போ கடைசியா பார்த்தோம் நம்ம அம்மா மரல்ங்கிற மரத்தினுடைய பட்டையை உரிச்சு செய்தது அப்படின்ற செய்தியை போட்டிருந்தார் அவர்.
நரம்புன்றத பத்தி சொல்லும்போது நரம்புன்றத போயில யாழில் இசையினை உருவாக்க உதவுவது நரம்பு தான். நரம்பினை மீட்டும் போது இசை உருவாகுது. இந்த நரம்பானது பெரும்பாலும் மரல் செடியின் இலைகளை வகுத்து உரித்தெடுத்த நாரினை வடித்து முறுக்கி செய்யப்பட்டதுன்னு போடுறாரு இவரு. இது ஒரு தரவு மட்டும் போதாது, நமக்கு நிறைய தரவுகள் நமக்கு தேவைப்படுது. நம்ம இன்றைக்கு வந்து நம்ம வீணையில வந்து இப்போ வந்து அந்த மாழையால செய்யப்பட்ட இது பண்றாங்க. அப்புறம் அந்த ஃபைபர் நாரிழை, கண்ணாடி நாரிழை அப்படின்ற இதுலயும் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நரம்புகள் நமக்கு அவ்வளோ தெரியல. அதுல இசை வல்லுநர்களை நம்ம கேட்டு பார்க்கலாம் என்னன்றது. தரவுகள் வந்து நம்ம வந்து இலக்கியங்களை மேன்மேலும் படிக்கும்பொழுது நமக்கு அது எதால செய்யப்பட்டது அப்படின்றது தெரியும். இந்த மரல் செடியோட இலைகளுடைய இது வந்து அப்படி அவ்வளவு இசைகளை மூங்கில்ல எப்படி காற்று போய் இசை எழுப்புகிறது, அப்படி வந்து இந்த நரம்பு போல இருந்து இது இசையை தருகிறதா? அந்த யாழினுடைய அமைப்பும் அப்படி இருக்கணும், இசையை தருவதற்கேற்ற அமைப்பா இருக்கணும். வெறும் நரம்பு மட்டும் வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. தேடுவோம் தொடர், நம்ம தேடல் எல்லாம் நமக்கு நல்ல ஒரு தேடலை நீங்க தூண்டி விட்டுருக்கிறீங்க. தேடுவோம்.